கவனிப்போம். இறைவன் உங்களை ஒரு நாளும் வெறுமை அனுப்ப மாட்டார். உங்கள் வாழ்க்கையில நான் உங்ககிட்ட சொல்ல ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் என்னன்னா, உங்க வீட்டுல போய் இந்த தேதி எழுதி வச்சுக்கொள்ளுங்க. 30/12/2012 எழுதி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த நாளை நினைச்சு இன்னைக்கு மேடையில சாட்சியம் உங்களை பார்க்கலாம். அதிகமாய் உங்கள் கண்ணீரிலே ஆனந்த கண்ணீர் வருகிற அளவுக்கு உங்களை உருவாக்கின ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்ய போகிறார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாகவே அப்படி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். ஒரே ஒரு காரியத்தை முன்னாடி வைக்கிற முகவரியாக, உலகத்துல தாகம் என்ற ஒரு பினாமினா, தமிழ்ல எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, தாகம்னு ஒரு காரியம் உலகத்துல இருந்துச்சுன்னா அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய மறுபொருள் தண்ணீர் என்கின்ற ஒரு பொருள் இந்த உலகத்துல இல்லாவிட்டால் இந்த உலகம் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, இந்த உலகம் இயங்க முடியாது. அப்ப தாகம்னு இருந்தா தண்ணீர்னு ஒண்ணு எப்படி மறுபுறத்துல அந்த தாகத்தை தீர்க்கக்கூடிய பொருள் இருக்கிறதோ, இது போல மனிதனுக்கு எந்த இடத்துல எப்ப பிரச்சனை வந்தாலும் உலக டாக்டர்களால விஞ்ஞானத்தால அதுக்கு தீர்வு இல்லாவிட்டாலும் உங்களை படைத்த இறைவனிடத்துல உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நான் நற்செய்தியாக சொல்லிக் கொள்கிறேன். உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. கைகளை தட்டுங்க. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை, அது எந்த டாக்டரால முடியலைங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. மனிதனால் கூடாதது இறைவனால் கூடும். இறைவனுக்கு இலக்கணம் தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சும்மா பைத்தியம் முடிச்சு போய் சாமிக்கு 10 கை 15 கையெல்லாம் சொருகி வைக்கல. ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக பெரியவங்க அப்படி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மனிதனால் கூடாதது இறைவனால் கூடும். மனிதனால் கூடுறதுதான் இறைவனால் கூடணும்னா உலகத்துல எந்த மனிதனுக்கும் இறைவன் தேவை கிடையாது. என்னால முடிஞ்சதுதான் இந்த மைக்காலையும் இந்த ஆம்பிளிஃபையராலையும் முடியும்னா அத்தனையும் ஆஃப் பண்ணிட்டு நான் பேசுவேன். என்னால சத்தம் போட்டு கத்த முடியாதுன்னா இந்த ஆம்பிளிஃபையர் இந்த ஸ்பீக்கரை நாங்க வச்சிருக்கிறோம். அது போல என்னால முடிஞ்சதுதான் நான் கும்பிடுற என் கடவுளாலையும் முடியும்னா உலகத்துல ஒரு மனிதனுக்கு கடவுள் தேவையில்லை. ஆனால் ஒரு காரியம் சொல்றேன், மனிதனால் கூடாதது நிச்சயமா இறைவனால் கூடும். அவன் தான் இறைவன். இறைவனை கண்டுகொள்ள முடியாமல் தடுமாறுறீங்க. இறைவன் எங்க இருக்கிறானா, மனுஷன் எங்க முடியலன்னு சொல்லி கையை விரிக்கிறானோ அங்கதான் இறைவன் உனக்காக காத்திருக்கிறான், உனக்கு உதவி செய்வதற்காக. ஆனா மனுஷன் பண்ற தவறு என்ன தெரியுமா, அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறான். ஐயோ டாக்டர் எல்லாம் முடியலன்னு சொன்ன உடனே கடவுளாலையும் முடியலன்னு நினைச்சுக்கிறாங்க. அதான் தவறுங்க. எல்லாவற்றையும் உருவாக்கினவர் இறைவனாக இருக்கிறபடியால் இறைவனால் கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு மந்திரத்தை உங்களுக்கு மத்தியிலே நான் போட நான் ஆசைப்படுகிறேன். அது ஒரு விசேஷமான ஒரு மந்திரம். ஆகவே அந்த மந்திரம் என்றால் முதலாவது என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். மந்திரம்னா அதனுடைய பொருள் அர்த்தம், மீனிங் என்னன்னா பொருள் உள்ளுரைதல். there is an inner meaning, அவ்வளவுதான் அர்த்தம். அதுக்குள்ள ஒரு உள் அர்த்தம், பொருள் உள்ளுரைதான். அப்படினால அது பேர் மந்திரம் என்று பேர் வச்சிருக்காங்க. இப்ப மந்திரத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் சொல்லிடுறேன். மந்திரத்தை போறதுக்கு முன்னாடி, ஒண்ணு மந்திரம்னா தெய்வீகமா இருக்கணும் அல்லது விஞ்ஞான பூர்வமா இருக்கணும். தெய்வீகமா விஞ்ஞான பூர்வமா இருந்துச்சுன்னா அதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால நிச்சயமா அது விஞ்ஞான பூர்வமா இருக்காது. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொன்னா எனக்கு வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்குதுன்னா அது விஞ்ஞான பூர்வமா இருக்குதா இல்ல வேற அது தெய்வீகம் சம்பந்தப்பட்டதா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமா விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டு இருக்கவே முடியாது. அப்படின்னா கடவுளுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்க, அப்புறம் தெய்வீகம் சம்பந்தப்பட்டு வருதா, அப்படி வந்தா மந்திரம் சொன்ன தருவார் அப்படின்னா அது என்னுடைய அறிவு அதை ஏற்றுக்கொள்ளல. நான் அதை சொல்றேன். ஒரு குழந்தை போய் நான் 100 தடவை நான் இனிமே நல்லா படிக்கிறேன், ஃபெயில் ஆயிட்டான், இனிமே நல்லா படிக்கிறேன்னு சொல்றதுனால ஒரு வாத்தியார் பாஸ் பண்ண முடியாது. ஒரு திருடன் நான் இனிமே திருட மாட்டேன்னு ஒரு 1001 தடவை எழுதி காட்டுறதுனால நீதிபதி அவனை மன்னிச்சு அவனை வெளியே விட முடியாது. ஸ்கூல்ல போய் இம்போசிஷன் எழுதுறேன்னு சொன்னா எதுக்காக எழுதுறேன்னு சொன்னா அதை மறக்காம இருக்கிறதுக்காக, அந்த தவறை மறுபடியும் பண்ணாதிருப்பதற்காக அதை மறுபடியும் அதான இம்போசிஷன் மாதிரி எழுத வைக்கிறது போல சில மந்திரங்களை நம்ம திரும்ப நம்மளை சொல்ல வச்சு எதுக்காக சொல்ல வைக்கிறாங்கன்னா, வள்ளுவர் சொன்னது போல கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொன்னது போல அது என்ன சொல்லிருக்குன்னு சொல்லி அதன்படி நடக்கிறதுக்காக சில மந்திரங்களை அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதன்படி நம்ம நடக்கணுங்கிறது தான் முக்கியம். அது பைபிளா இருக்கட்டும், குரானா இருக்கட்டும், பகவத்கீதையாகட்டும். அதை படிச்சதுனால எந்த மனுஷனும் பெரிய ஆளாக முடியாது. ஆனால் அதன்படி நடக்கிற மனிதன் அவன் வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவனா இருக்கிறான். இந்த மந்திரங்களில ஒரு சில காரியங்களை உங்களுக்கு மத்தியிலே சொல்கிறேன். 1 எழுத்து மந்திரம், 5 எழுத்து மந்திரம், இப்படி 24 எழுத்து மந்திரம், இப்படி நிறைய மந்திரங்கள் இருக்கிறது. மந்திரத்தினுடைய ஒரு காரியம் சொல்றேன், ஒரு 5 எழுத்து மந்திரம் சொல்றேன். சிவாய நம என்பது ஒரு மந்திரம். என்னங்க அர்த்தம்னா சிவத்தை நமஸ்கரிப்போமாக. சிவம் என்றால் அன்பு. நமக்கு தெரியாமல்ல, உங்களுக்கு நான் பேசுறேன் அறிவாளி, நீங்களாம் முட்டாள் நினைச்சு நான் பேசலாம், நீ மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் தெரிந்தவன் உலகத்துல எவனும் இல்லை, ஒன்றுமே அறியாத மனுஷன் உலகத்துல யாருமே இல்லை. இறைவன் சரிசமமா படைத்திருக்கிறார். கலெக்டருக்கு சைக்கிள்ல பஞ்சர் ஓட்ட தெரியாது, அதனால பஞ்சர் ஓட்டுறவன் அறிவாளி, கலெக்டர் முட்டாள்னு அர்த்தம் கிடையாது. ஆகவே எல்லாருக்கும் ஒரு பிசிக்ஸ் மாஸ்டருக்கு கெமிஸ்ட்ரி தெரியாது, கெமிஸ்ட்ரி மாஸ்டருக்கு மேத்ஸ் தெரியாது, அதனால முட்டாள் கிடையாது. அவங்களுக்கு அது தெரியும். ஆகவே எங்களுக்கு நாங்க தெரிஞ்சது நாங்க சொல்றோம். நீங்க ஒண்ணுமே தெரியாதவங்க நினைத்தோம் நாங்க பேச கிடையாது, எங்களை மன்னிச்சுக்கோங்க. சிவாய நம என்று சொன்னால் சிவத்தை நமஸ்கரிப்போமாக. சிவம் என்றால் அன்பு, அன்பை நமஸ்கரிப்போமாக. ஒரு 100 தடவை எதுக்கு சிவத்தை சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொன்ன என்ன அர்த்தம்னா நீ அன்பா இருன்னு அர்த்தம். நீ அன்பை கைகொள், நீ அன்பா இருக்க வேண்டியதாக. சிவாய நமன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி குழம்பு வைக்கும் போது உப்பு நல்லன்னு சொல்லிட்டு முவரக்கடையிலே எட்டி உதைச்சன்னா நீ சிவாய நம சொன்னதே வேஸ்டா போயிடும்.
அந்த இடத்துல நீ உன்னுடைய அமைதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரதுக்காக தான் குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல சிவாய நமன்னு சொல்லி உன் மனதிலே பதிய வைப்பதற்காக அதை அவர்கள் அங்க சொல்லி வைத்திருக்கிறாங்க. அதாவது அது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அம்மா ஸ்கூல் வெளியே போறாங்க, ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறாங்க. பசிச்சா சாப்பாடு எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், அந்த இதுல பாக்ஸ்ல போட்டு மூடி இருக்கேன், சாப்பிடுப்பான்னு சொல்றது அவசரப்பட்டுக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் படிட்டு போறாங்க. இதை போய் இவன் வந்து படிக்கிறான். பசித்தால் சோறு போட்டு சாப்பிடவும். வெரி குட். இவன் ரொம்ப பசிக்குது, இவன் என்ன செய்யணும், இவன் எடுத்து என்ன செய்யறான், பசித்தால் பசிக்கும் போது லெட்டர் எடுத்து பாடுறான்னு சொல்றாங்க. அங்க என்ன எழுதி இருக்குது, பசிச்சா சோறு போட்டு சாப்பிடுன்னு அங்க இங்க வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இவன் அதை 100 தடவை படிக்கிறான். பசி போயிடுமா? எதுக்காக அவங்க அம்மா எழுதி வச்சுட்டு போனாங்க? அங்க இருக்கிறத போட்டு திங்கிறதுக்காக எழுதி வச்சாங்க வழி, இவன் படிக்கிறதுக்காக எழுதுன. அது போல மந்திரத்தை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. மந்திரத்தை வந்து எதுக்காக சொல்றாங்கன்னா, அதன்படி வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீ நடக்க மாட்டாயா என்பதற்காக அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி சில காரியங்களை சொல்லி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முகவரி சொல்றேன். நிச்சயமாகவே இங்கு வந்திருக்கிற யாவருடைய வாழ்க்கையிலையும், சரீரத்திலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை நிச்சயமா கட்டாயமா கத்தர் செய்வார். கைகளை தட்டி கத்தர். இதுல 1% கூட மாற்றம் கிடையாது. இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல கூட்டமே நடத்தல. நீங்க டைரக்டா நீங்க எப்ப வேணா என் போன் நம்பர் இந்த இடத்துல அங்க இருப்போம், எப்ப வேணா நீங்க சண்டை போடலாம், திட்டலாம், மனப்பூர்வமா 4 அடியாவது அடிச்சுட்டு போங்க, உங்க கோபம் தீர அடிச்சுட்டாது போங்க. நீங்க எதேச்சியா வந்திருக்கீங்க நினைக்கிறீங்க. இறைவன் சொல்றாரு, நான் ஒருத்தனையும் எதேச்சியா கொண்டு வரல, தாயின் கர்ப்பத்திலே முன்குறித்தபடியால் என் பிள்ளைகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். உங்க எத்தனையோ சொந்தக்காரங்க இருக்காங்க, இந்த முஸ்லிம்ல எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களை படைத்த இறைவன் தான் உங்களை கொண்டாந்து வைத்திருக்கிறார். எடுத்து திரும்பி சொல்லுப்பா, ஏதோ ஒன்று செய். ஹலோ ஹலோ செக். ஹலோ, இதுதான் கேக்குது. ஹலோ 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 செக். ஹலோ ஹலோ ஹலோ. அந்த ஒயரை யாராவது திருப்பி இருக்கிறீங்க, டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது, கனெக்ட் பண்ணிருங்க. ஹலோ, இதெல்லாம் சவுண்டு கேட்கலப்பா. அது கனெக்ஷன் கொடுத்தாதான் எல்லா ஸ்பீக்கரும் வேலை செய்யும்பா. அண்ணா தர சீக்கிரம் செய்ய. அது கனெக்ஷன் கொடுத்துட்டே தூக்கிட்டு போங்க. முத கனெக்ஷன் கொடுங்க. அண்ணா தர கனெக்ஷன் கொடுத்துட்டு கொண்டு போங்கயா. அது கொடுத்தாதான் எல்லா ஸ்பீக்கரும் வேலை செய்யும். ஹலோ 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 செக். வால்யூம் எது? ஹலோ ஹலோ செக். ஹலோ 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 செக். நன்றி. கவனிக்கணும், இங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன் உங்களுக்கு. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இப்ப விடுதலையை பெற்றுக்கொண்டதற்கு 2 விதமா அந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, நீங்கள் விடுதலையை எதிர்பார்க்காம வந்திருக்கலாம். விடுதலைன்னு சொன்ன உடனே சரீரத்துல சுகமாத்து நினைக்காதீங்க. கோடி கோடியா பணம் இருந்தாலும் உங்களுக்கு மனதுல சமாதானம் இல்லைன்னா நீங்க தோத்து போன மனுஷனுக்கு அர்த்தம். நீங்க வாழ்ந்தே பிரயோஜனம் கிடையாது. என்னை பொறுத்தளவு மனுஷன் சமாதானமா வாழணும், அதுதான் முக்கியம். இனிமே அதை கொண்டு வராதீங்க, நான் பாத்துக்கிறேன், உட்காருங்க. மனிதன் சமாதானத்தோடு வாழ்றதுதான் மனிதனுக்கு முக்கியம். அது அந்த காரியத்தை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப விடுதலைன்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காதீங்க. பணம் 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 சுகம் சுகம் நினைக்காதீங்க. எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் விடுதலை. இப்ப விடுதலை 2 விதத்துல நமக்கு கிடைக்கும். ஒண்ணு, இங்க கூட்டம் முடித்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய நலனுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்ய போறோம். அப்ப வேண்டுதல் செய்யும் பொழுதே இறைவன் உங்களை நிச்சயமாக தொடுவார். தொட்டுவங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க சோதிச்சு பார்க்கலாம். சிலருக்கு இங்க சுகம் கிடைக்கும், சிலருக்கு வீட்டுல போய் சுகம் கிடைக்கும். ஏன்னா கடவுள் அவ்வளவு பட்சபாதம் உள்ளவரா? அப்படி கிடையாது. நெஞ்சு வலி, ஆஸ்மா வியாதி எல்லாம் சுகமா போனது எப்ப தெரியும்? வலுப்பு வியாதி சுகமா போனது எப்ப தெரியும்னா, வீட்டுல போய் அந்த வியாதி வராம இருக்கும்போது தெரியும். ஆஸ்மா வியாதியும் சரி, வலுப்பு வியாதியும் சரி, நெஞ்சு வலியும் சரி, உங்களுக்கு பெண்களுக்குரிய ரகசிய வியாதி இருந்தாலும் சரி, சில வியாதிகள் வீட்டுக்கு போய் சோதித்து பார்த்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். சில பிரச்சனைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். என் சொந்த அண்ணன் பொண்ணு இங்க வந்திருக்கிறாங்க. எங்க இருக்குது இந்த பொண்ணு? சோடா புட்டி கண்ணாடி போட்டது எல்லாத்தையும் அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா வந்திருக்காங்க. பண்ண விசாரிச்சோம், கூட்டம் முடிச்சு. கூட்டத்துக்கு வரும்போது நாங்க பிரார்த்தனை பண்ணோம். பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு கண்ணு தெரியும், கண்ணாடி கழட்டுமா அப்படின்னு சொன்னேன். இது கண்ணாடி கழட்டினா தலைவலிக்கு சித்தப்பா அப்படின்னு. நீ கண்ணாடியில நீ கழட்டு நீ அப்படின்னு சொன்னேன். நல்ல பவர் கிளாஸ். அந்த கண்ணாடி எல்லாம் கழட்டின பிறகு வீட்டுல போய் பார்த்தா கண்ணாடி போட்டுக்கிச்சு. போட்டா தலைவலி ஓவர் ஆயிடுச்சு. கண்ணாடி போட்டாதான் தலைவலிக்காது, ஆனா அன்னைக்கு கண்ணாடி போட்டாதான் தலைவலிச்சுது. இருந்த கண்ணும் தெரியாம போச்சு. அப்ப என்கிட்ட என்ன சித்தப்பா இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், கண்ணாடி கழட்டிட்டு முத பாத்தியான்னு. கண்ணாடி கழட்டின பிறகுதான் விஷயம் தெரியுது, இந்த பொண்ணுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் தந்திருந்தார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் கண்ணாடி போடல.
ஒரே நாள் கூட்டத்தோட இருப்பான். ஏர் ஹோஸ்டஸா படிச்சுட்டு சென்னையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக கடவுளால இந்த சில அற்புதம் இங்க நடக்கும். இதே பூசாரிப்பட்டி இங்க நமக்கு தெரியும், ரொம்ப தூரத்துல கிடையாது. அங்க நான் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது 12 வருஷமா பிறவி செவிடு ஊமையா இருந்த பொண்ணு அடுத்த நாள் காலையில அவங்க அம்மா பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது பாத்திரம் கீழே ஒன்று சத்தத்துக்கு திரும்பி இருக்குது. அவங்க அம்மாவுக்கு அப்பதான் தெரியுது என் பிள்ளை காது கேட்குதுன்ட்டு. அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். திரும்பி இன்னொரு பாத்திரத்தை டுமியில் போட்டா திரும்பிச்சு. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதே ஊர்ல அதே நைட்ல அதே அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 வயதுள்ள ஒரு அம்மா, பாட்டி அம்மா, எப்ப வேணா போய் விசாரிச்சுக்கலாம். நைட்டு தூங்கி காலைல எழுந்திருக்குது, கூடு நிமிந்து டக்குன்னு நின்ன உடனே அன்னைக்கு மாத்திரம் அந்த பூசாரிப்பட்டில இருந்து 500 பேர் இந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிடுறதுக்கு வந்தாங்க. லாரி பிடிச்சிட்டு வந்தாங்க. நான் பிரார்த்தனை பண்ணது நைட்டு 8 மணிக்கு. இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது அடுத்த நாள் காலையில. துறையூருக்கு பக்கத்துல கோட்டப்பாளையங்கிற ஒரு ஊர்ல நாங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது, தெருவுல போய் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது சலசலசலன்னு சவுண்டு. நான் பிரார்த்தனை பண்ணி முடிக்கிறதுக்குள்ள என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு கூணுன்ற கிளம்பி டப்புன்னு நிமிந்துக்குச்சு. கூணு நிமிந்ததுல உங்களுக்கு வேணா கதை சினிமா நான் கேட்டிருக்கிறேன். நாக்குல சாமி எழுதுவான் பேசுவான்னு. எங்களுடைய ஊழியத்துல பல ஊழியர்கள் பேசியிருக்கிறார்கள், செவிடர்கள் கேட்டிருக்கிறார்கள், நடக்க முடியாத வாத நோயஸ்தர்கள் கண்கூடாக கேமராவுக்கு முன்னாடி எழுந்து ஓடுனதை நாங்க ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். ஆகவே இறைவனால அற்புதம் செய்ய முடியாம இல்ல. நான் என்ன சொல்ல வரேங்கிறது விளங்கிக்கோங்க. இங்கேயே சிலருக்கு வித்தியாசம் தெரியும் அவங்களுக்கு. சரி, இப்ப நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அதை மட்டும் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு நீங்க கடவுளோட கொஞ்சம் ஒத்துழைங்க, வேற ஒண்ணும் இல்ல. எப்படி ஒத்துழைக்கணும்னா, இங்க கூட்டம் முடிஞ்சோடனே கண்ணாடி யாராவது நீங்க போட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா, நீங்க நான் சொல்றேன் கடைசியா பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்ணாடி மாத்திரம் கழட்டிட்டு அந்த பிரார்த்தனையில ஒத்துழைச்சிட்டு, இப்ப கண்ணாடி இல்லாம நீங்க படிக்க முடியுதா, தூர பார்வை எப்படி கிட்ட பார்வை எப்படின்னு சோதிச்சு பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இங்க சுகத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார், நீங்கள் ஆயத்தமாக இருந்தார். வீட்டுக்கு போய் எப்படிங்க சோதிச்சு பாக்குறது? வீட்லயும் அதே போல கண்ணாடி கழட்டிட்டு ஒரு 3 தடவை படிச்சு பாருங்க, என்ன வேணா செஞ்சு பாருங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு வலுப்பு வியாதி ஒருத்தன் வருது, மாத்திரை சாப்பிட்டாதான் வராதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க டெய்லி 7 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வியாதி சுகமா போனது எப்படி தெரியும் என்கிட்ட சொல்லுங்க. 7 நாள் ஒரு நாளைக்கு 7 மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா வியாதி சரியா போனது எனக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப வியாதி சுகமா போனது எப்ப தெரியும்னா, ஒரு 2, 3 நாள் அல்லது 5 நாளைக்கு நீங்க மாத்திரை சாப்பிடறதை நிறுத்தினா ஆண்டவர் அந்த சுகத்தை உங்கள் சரீரத்திலே நீங்கள் உணர முடியும். இந்த ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரத்தை நீங்க மெடிசன் சாப்பிடறதை நிறுத்தி பாருங்க, ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவ இதெல்லாம் முன்கூடவே நாங்க சொல்லிடுறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆகவே கடவுளை நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு நன்மை என்னன்னா, எனக்கு சுகம் கிடைச்சா நான் இந்த இடத்துக்கு வந்து சாட்சி சொல்றேன். ஐயா வர முடியாது பரவாயில்ல, ஒரு போன் அடிச்சு நான் சொல்லிடுறேன். உங்களை யாரு கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டா அது எங்களுக்கு போதுமானது. ஆனா நிச்சயமா சொல்றேன், வந்த அத்தனை பேருடைய வாழ்க்கையில, சோளம்பேட்டில இருந்து ஒரு ஐயா வந்தாரு. அவருக்கு வந்து 7 வியாதி, எங்களுக்கு தெரியாது. ஒரு வியாதிக்கு தான் வந்தாரு. வந்த வியாதி 7வது வாரம் சரியாச்சு. ஆனா வர 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 அவருக்கு ஒவ்வொரு வியாதியா சரியா போய் கடைசியில 7 வியாதியும் சரியா போய் இதே இடத்துல சாட்சி சொன்னாரு அந்த சோளம்பேட்டில இருக்கிற ஒரு ஐயா. நீங்க ஒருவேளை இடுப்பு வலி தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஆனால் இறைவன் உங்களுக்கு இருக்கிற உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் குணமாக்க அவர் ஆசையா இருக்கிறார் என்கின்ற கருத்தையாவது தெரிந்து கொண்டு போங்க. மின்சாரத்தை பயன்படுத்தாட்டி எப்படி நமக்கு நஷ்டமோ அது போல இறைவனுடைய வல்லமையை பயன்படுத்தாது நமக்கு தான் நஷ்டம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இப்ப ஒரே ஒரு மந்திரத்தை நான் போடுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் முகவரை கொடுக்கிறேன். இந்த உலகத்துல 7 கோடி மந்திரங்கள் இருக்கிறதாம். 7 கோடி மந்திரங்களில தலை சிறந்த மந்திரம் இந்த மந்திரம். அதுக்கு என்ன சொல்றாங்க, மந்திரங்களுக்கெல்லாம் தாய்ன்னு என்னதுன்னா அதை ஜெனிப்பித்து கொடுக்கக்கூடியது. உலகத்துல எல்லா மந்திரங்களும் இந்த மந்திரத்திலிருந்து உற்பத்தியானது என்பதை புரிய வைப்பதற்காக இந்த வேதங்களுக்கெல்லாம் தாய், மந்திரங்களுக்கெல்லாம் தாய் என்று இதை சொல்றாங்க. ஆரியர்களின் அல்லது பிராமணர்களின் தினசரி மந்திரம், தலையாய மந்திரம். எப்பேற்பட்ட மனிதனையும் இந்த மந்திரத்தை ஓதுனா அவன் முக்தி அடைந்து விடுவான். முன்வினை பின்வினை எல்லாம் இல்லாமல் இவன் முக்தி அடைய முடியும். உலகத்திலே 4 வகையான வர்ண சாஸ்திரத்திலே 4ஆக பிரித்திருக்கிறார்கள். இந்த 4 வகையான 2ஆம் தரம், 3ஆம் தரம், 4ஆம் தரம் மனிதர்கள் கூட இந்த மந்திரத்தை ஓதுனா முதல் தரம் மனிதனாக மாற முடியும். முதல் தர மனிதன் இந்த மந்திரத்தை ஓதாவிட்டால் இவன் 4ஆம் தர மனிதனாக தள்ளப்படுவான் என்று இந்த மந்திரத்தை கொடுத்து பெரிய காரியங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இந்த மந்திரத்தை குறித்து நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம், அதை விவரிக்க நேரம் இல்லை. அந்த மந்திரத்தை நம்ம கேட்போம். இந்த மந்திரத்துக்கு பெயர் 24 எழுத்து மந்திரம். வால்மீகில ராமாயணத்துல 24,000 ஸ்லோகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு 1000த்துக்கும் ஒவ்வொரு எழுத்து விதமாக 24 எழுத்துக்களை அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவா நிறுத்தி இந்த மந்திரத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த மந்திரத்தை இப்ப நம்ம கேட்க போறோம். அதை ஆன் பண்ணுங்கப்பா, ஆன் பண்ணி பிளேன் பண்ணுங்க. ஆன் பண்ணி போடுன்னு சொன்னேன். வரட்டும்.
கவனிங்க, இந்த மந்திரத்தோட பேர் இப்ப போட்ட பிறகு பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மந்திரத்தோட பெயர் காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்துல காயத்ரிங்கிற வேர்டு வரல, ஆனால் காயத்ரி மந்திரம் என்று வைத்திருக்கிறாங்க. பிராமணர்கள் இதை ஒரு சகோதரியாக பாவித்து இதை காப்பாற்ற வேண்டும், சகோதரனுடைய கற்பை காப்பாற்றுவது போல, சகோதரியை போற்றி காப்பாற்றுவது போல இதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க காயத்ரி என்கின்றதான இந்த பெயரை இந்த மந்திரத்துக்கு சூட்டியிருக்கிறார்கள். அதே இந்த மந்திரத்துல குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லுகிறேன். காயத்ரி மந்திரத்துல பகவத்கீதையில கண்ணன் சொன்ன ஒரு சில வார்த்தைகள் 2 வார்த்தையில சொல்றேன். காயத்ரி சந்தசாம் மாதா என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, எல்லா மந்திரங்களுக்கும் தாயாக இருக்கிறது, இந்த மந்திரம் தாயாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு பகவத்கீதையில கண்ணன். இன்னொரு இடத்துல காயத்ரி சந்தசா மகம் என்று சொல்லி, அப்படின்னு என்னதுன்னா வேத மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி. அதனால முக்கியத்துவத்துக்காக நான் எவ்வளவு சொல்லுகிறேன். ரிக்வேத மந்திரம் 24 எழுத்து மந்திரம் என்று இதற்கு சொல்கிறார்கள். இதை சுருக்கமா சொல்ல போனா கடவுளின் சுருக்கம் இப்பிரபஞ்சம். கொஞ்சம் வேகமா கவனிங்க. கடவுளின் சுருக்கம் இப்பிரபஞ்சம். அதாவது கடவுளை என்னால் புரிஞ்சுக்க முடியல, எப்படிப்பா அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி, எனக்கு பிரபஞ்சத்தை பத்தி எனக்கு ஆராய்ச்சி பண்ண முடியாதுப்பானா இப்பிரபஞ்சத்தின் சுருக்கம் 4 வேதம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஐயா 4 வேதத்தை நான் படிச்சதே கிடையாது ஐயா, என்ன செய்தேன்னு கேட்டா, சரி 4 வேதத்தின் சுருக்கம் ரிக்வேதம். ஐயா ரிக்வேதத்தை நான் படிச்சது இல்லையா, என்னப்பா செய்யலன்னு கேட்டா, ரிக்வேதத்தின் சுருக்கம் இந்த காயத்ரி மந்திரம் என்று அவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கடவுளை நீ அறிய வேண்டும் என்றால் இந்த காயத்ரி நீ அறிவாயானால் நீ கடவுளை அறிந்ததற்கு சமம் என்று இந்த காயத்ரியை உயர்த்தி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அவே இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை நான் உங்களுக்கு ஒரு சில வேகமா சொல்லி முடிக்கிறேன். இந்த ஓம் பூர் புவ ஸ்வஹ அப்படிங்கிறது வியாகுருதிகள் என்று சொல்லுவாங்க. ராஜாதி ராஜா ராஜா மார்த்தாண்ட அப்படின்னு சொல்லுவாங்களே, அது அடைமொழியாக அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள். அது வந்து மந்திரத்தோட சேராது. அதுக்கப்புறம் தத் சவிதுர் வரேண்யம். தத் என்றால் அந்த, சவிதுர் வரேண்யம் என்றால் சூரியனிலும் மேலானவராக, பர்கோ என்றால் தேவனுடைய கடவுளுடைய உயர்ந்த குணநலன்கள் என்று அர்த்தம். தேவஷ்ய என்றால் தேவன் சொன்னா கிறிஸ்டியன் தேவங்கிறீங்க. தேவஷ்ய என்றால் அது சான்ஸ்கிரிட் வேர்டு, ஒளிமயமானவர் என்று அர்த்தம். தேவன் என்றால் பிரம்மா என்றால் ஒவ்வொரு கடவுளுக்கும் பேர் இருக்குது, நான் சொல்ல நேரம் இல்லை. இறைவன் என்றால் இறைஞ்சி நிற்பவன், பிரம்மா என்றால் எல்லாத்திலும் சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவன், நாராயணன் என்றால் நடத்தி செல்பவன், கிருஷ்ணன் என்றால் ஆசீர்வதிப்பவன், இப்படி ஒவ்வொரு விநாயகர் என்றால் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் என்று கடவுளுக்கு ஒரு காரண பேர் தான் வச்சாங்க, டாக்டர் இன்ஜினியருங்கிறது போல. ஆனா நம்ம அதே கடவுளுடைய டாக்டர் பேர் டாக்டர் கிடையாது. கடவுளுக்கு வந்து வினைகளை தீர்க்கக்கூடிய நாயகன் விநாயகன் வச்சாங்க, நம்ம விநாயகன் கூப்பிடுறோம். அது கடவுளுடைய கேரக்டரை காண்பிக்கிறது. சிலது இருக்கட்டும். அப்ப தேவஷ்ய தீமகி, தீமகி என்றால் தேவனுடைய ஒளிமயமானவராக இருக்கக்கூடிய. தீமகி என்றால் லெட் அஸ் மெடிடேட் அர்த்தம். தீமகினா மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுவோமாக அப்படின்னு அர்த்தம். தியோ என்றால் தியாலஜி என்கின்ற வேர்டிலிருந்து வந்தக்கூடிய வார்த்தை. இறைவனை அறிகிற அறிவு, இறை அறிவு என்று பொருள். யோ என்றால் எவர், நாய் என்றால் நம்முடைய, பிரஜோதயாத் என்றால் தூண்டி விடக்கூடியவர். சுருக்கமா சொல்றேன், நம்முடைய அறிவை தூண்டி விடக்கூடியவராக இருக்கக்கூடியவரும், சூரியனை பார்க்கலும் ஒளிமயமானவராக இருக்கக்கூடிய அவருடைய கடவுள்கிற வேர்டை பயன்படுத்தல. எவர் ஒருவரோ அவருடைய குணநலன்களை நாம் தியானிப்போமாக என்பது இந்த காயத்ரி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓம் என்பது அது இவங்க சேர்த்திருக்கிறாங்க வியாகுருதில. இந்த ஓமுக்கு என்ன வியாக்கியானம் சொல்றாங்க நீங்க தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காயத்ரி மந்திரத்தையே உங்களுக்கு சொல்ல தெரியலனா கூட பரவாயில்ல, இந்த ஓம் என்கின்ற இந்த ஓரெழுத்து மந்திரம் உத்கீதம், பீஜ மந்திரம், பிரணவ மந்திரம் என்று சொல்லுகிறார்கள். இதுக்கு பல பேர் இதுக்கு இருக்கிறது. கடவுளின் அடையாள ஒளி, மந்திரங்களின் திறவுகோல் என்று சொல்றாங்க. இது ஓரெழுத்து இருக்கனால ஓரெழுத்து மந்திரம்னு சொல்றாங்க. இந்த ஓம் என்றால் என்னன்னு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. கடவுளுடைய 16 குணநலன்கள், 16 தத்துவங்கள், ஆ ஊ இம் அர்த்தம் நாதம் பிந்து கலா கலா தீதை சாந்தி சாந்தி தீதை மனோன்மணி உண்மணி பச்சேந்தி புரி இப்படின்னு சொல்லி ஒரு 16 தத்துவங்கள். இந்த 16 தத்துவங்களையும் சுருக்கி முதல் 3 தத்துவங்கள் ஆ ஊ இம், அப்ப 3ஐயும் சேர்த்து ஆ அப்படின்னு கொண்டாந்து வச்சாங்க. இதான் ஓரெழுத்து மந்திரம், ஆ ஊ இம்மையும் சேர்த்து. ஆகவே இதுதான் இந்த அடையாள மொழியாக இருக்கிறது. ஆகவே இந்த மந்திரத்தை என்ன சொல்லுது அப்படின்னா, 1008 தடவை சொன்னா எவ்வளவோ புண்ணியன்னு சொல்லி இந்த மந்திரத்தை தலையால போற்றி கொண்டிருக்கார்கள். நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, 1008 தடவை நான் மந்திரத்தை சொல்றதை விட ஒரு தடவை இந்த மந்திரத்தினுடைய மந்திரம் சொன்னதை நம்ம செஞ்சா நமக்கு பிரயோஜனமா இருக்கும். இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடவுளை தியானின்னு சொல்லுது. கடவுளை தியானிக்க வேண்டும். தீமகி என்றால் தியானிப்போமாக. தேவஷ்ய தீமகி, பர்கோ தேவஷ்ய தீமகி, தேவனுடைய குணநலன்களை தியானிப்போமாக. ரைட். ஆகவே இந்த மந்திரம் சொன்னதுதான் உங்க மத்தியில ஒரு 45 நிமிஷம் உங்கள் மத்தியில வேகமா சொல்லுகிறேன். அதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். நான் என்னுடைய சொந்த ஊர் சேலம் உட்காந்துருக்காங்க. அம்மா எங்க அப்பா சீப் ஆரம்பிச்சுட்டாங்க, வந்து இறந்து விட்டார். நான் சாட்சி சொல்லலாம், சுருக்கமா சொல்றேன். நான் எம்எஸ்சி படிச்சிருக்கிறேன், பிஎட் முடிச்சிருக்கிறேன், எம்எட் முடிச்சிருக்கிறேன், எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன், பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன், பிடிஹெச் முடிச்சிருக்கிறேன், டாக்டர் ஆஃப் டிவினிட்டி முடிச்சிருக்கிறேன். 1985, 86லயே திருச்சியில் இருக்கிற நேஷனல் காலேஜ், சென்ட் ஜோசப் காலேஜ்ல, சாரி மெயின்காட் கேட் பக்கத்துல இருக்கிற அங்கெல்லாம் சென்ட் ஜோசப் காலேஜ், இப்போ இந்திரா காந்தி காலேஜ் இருந்த இடத்துல ஈவினிங் காலேஜ்ல நான் லெக்சரரா வேலை செஞ்சேன். படிச்சது வந்து அந்த கருமண்டபத்துக்கு போற வழியில் இருக்கிற நேஷனல் காலேஜ், தமிழ்நாட்டிலே மேத்தமெட்டிக்ஸ்க்கு பெயர் போன காலேஜ். அவன் அந்த காலேஜில் படிச்சு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கி 86% வாங்கி நான் எம்ஃபில் வந்து நான் வெளியே வந்து அதுக்கப்புறம் நான் பிஹெச்டி பண்ணேன்.
அவை நான் வேலையை விட்டுட்டு தான் உட்கார்ந்துருக்கேன் வழியா நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், தெலுங்கு பேசக்கூடிய கவரா நாயுடு என்று சொல்லக்கூடிய ஜாதியில பிறந்தவன். நம்முடைய குலதெய்வம் அங்காளம்மன், அங்காயி என்று நாங்கள் சொல்லுவோம். இங்க உட்கார்ந்திருக்கிற ஒருத்தரும் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பதை நாங்கள் குறிப்பிடத்தக்கதாக நாங்கள் தெரிவித்து எடுத்துக் கொள்கிறோம். அவே நான் இப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்ல இருந்து நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா ஒரு ஆச்சாரியமான குடும்பத்துல பிறந்த என்னை வளர்த்தாரு. பாத்ரூமுக்கு போகும்போது நல்ல நேரத்தை பார்க்க சொன்னாரு. ஆனா நான் அப்படிதான் நாங்க வளர்த்தோம். நான் அதுக்கு பிறகு நான் 12ல இருந்து நான் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் கடவுளே இல்லைங்கிற நாத்திகவாதியாக மாறி ஒரு விக்கிரகத்தின் மீது நான் எச்சி துப்பாத அசிங்கம் பண்ணாதனால் என் வாழ்க்கையிலே கிடையாது. ஏன்னா செருப்பால் அடிக்காதனால் என் வாழ்க்கையிலே கிடையாது. நான் உண்மையா சொல்றேன். இதே முசல்ல மேலத்தல்ல போற வழியில ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போற வழியில திச்சி, முசிறியோட திச்சி அங்கதான் போகுது. அந்த திச்சிக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் சிலை கோயில் சின்னதா ஒரு மாடம் மாதிரி கட்டியிருப்பாங்க. அந்த சிலையை நான் டெய்லி நான் என்ன வேணா அங்க படிக்கிற மாதிரி புக்கு தூக்கிட்டு போயிட்டு சாயங்காலம் எல்லாம் ஊர் அடங்கின பிறகு அந்த சிலையை எட்டி செருப்பால் எட்டி அடிச்சு அந்த திச்சிக்குள்ள தள்ளிட்டு வந்துருவேன். என்னை பார்த்தாங்கன்னா தோல் உரிச்சிருவாங்க. இருந்தாலும் அதை செஞ்சேன். ஏன்னா கடவுளே இல்லை, ஏன்டா கும்பிடுறீங்க? கடவுள் இருக்கிறது உண்மைனா என் கால் நொண்டியா போட்டோம், செருப்பால் அடிச்ச கை மொண்டியா போட்டோம், எச்சு துப்பின வாய் ஊமியா போட்டோம். அப்படிதான் நான் பந்தயம் கட்டி தான், நான் கடவுளோடய பந்தயம் கட்டி தான் நான் செஞ்சேன். ஆனா நான் கும்பிடுறேன். என் கால் நொண்டியா போட்டு என் கால் அப்படியே விட்டுறாத, நீ இருக்கிறது உண்மைனா என் கால் நொண்டியா போட்டு நான் நொண்டிக்கிட்டே போய் நான் சாமி இருக்கேன்னு சொல்றேன். ஆனா இருந்தா என்கிட்ட பேசு என்றுதான் நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படி இருந்தா இன்றைக்கு நான் எனக்கு சில பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை நிமித்தம் நான் ஆண்டவர்கிட்ட போகல. மதம் மாற்றக்கூடிய கூட்டம் சேலத்துல நடந்தது. இவங்க மதம் மாத்திரனால தானே இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நான் கல்லால் எடுத்து 2 பாக்கெட் நிறைய கல் எடுத்து அடிக்க போன இடத்துல அங்க ஆண்டவர் எனக்கு 10.5 வருடமாக இருந்த ஒரு பெரிய தீராத வியாதியிலிருந்து எனக்கு அற்புதமாக சுகம் கொடுத்து இந்நாள் வரைக்கும் என்னை உயிரோட வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு கூட நான் பல கோரிகளுக்கு எல்லாம் சேர்ந்து நான் ஆண்டவரை பத்தி தெரிந்து கொண்டேன். அதை பத்தி அப்புறம் நான் உள்ளுக்குள்ள வரேன். கடவுளை பத்தி கொஞ்சம் நம்ம தியானிப்போம். கடவுளுக்கு பத்தி தியானிப்பதுக்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முதன்மையான காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய பிரதான வேலை படைத்த இறைவனை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்ப படைத்த இறைவனை கண்டுகொள்வதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சா போதும், கண்டுபிடிச்சிடலாம். இது என்னன்னா, ஒரு கிறிஸ்தவ வயத்துல நான் பிறந்ததுனால நான் இயேசுவை தெய்வம்னு சொன்னா நான் சொல்றேன், அவனை விட முட்டாள் இந்த உலகத்துல எவனும் கிடையாது. ஏன்னா அம்மா சொல்லி கொடுத்தா நீ சொல்லி கொடுத்துருக்க. கடவுள்லாம் யாரு? கடந்து இருக்கிறவர். எதுக்கு? உன்னுடைய சிந்தைகளுக்கு, எண்ணங்களுக்கு, பஞ்சேந்திரங்களுக்கு கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். அப்ப கடந்து நிற்கிறவரை அப்பயே சொல்லியாச்சு கடவுளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் எப்படிதாப்பா தெரிஞ்சுக்கிறது? பயப்படாத, கடந்து இருக்கிறார், ஆனால் அவர் உனக்கு உள்ளே இருக்கிறார். கடந்தும் உள்ளேயும் இருக்கிறவர் கடவுள் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த கடவுளை நம்ம எப்படி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, கவனிச்சுக்கோங்க. ஒரு பொருளினுடைய உண்மையான நிறம் தெரியணும்னா கடவுள் கொடுத்த கண்ணால பார்த்தா உண்மையான நிறம் தெரியும். ஒரு கலர் பேப்பர் மூலியமாவோ ஒரு கூலிங் கிளாஸ் மூலியமாவோ பாத்தீங்கன்னா அந்த பொருளினுடைய கலர் மாறி வித்தியாசப்பட்டு நமக்கு தெரியும். இது போல ஒரு இறைவனை நீங்கள் காண வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்களானால், நான் பிறக்கும் போதே நமக்கு ஒரு கண்ணாடி மாட்டி தான் நம்ம அம்மா அப்பா பிறக்க வைக்கிறாங்க. நீ கிறிஸ்தவன்டா, நீ இயேசுதான் கும்பிடணும், நீ முஸ்லீம், நீ அல்லாஹ் தான் சொல்லி ஆகணும், அல்லாஹ்வை தவிர உலகத்துல தெய்வமே கிடையாது. கழுத்து அறுத்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவனை கழுத்து அருங்க, அவன் இயேசுதான் தெய்வம்னு சொல்லுவான். அவன் சாகும் போது இயேசுவே தான் சாவான். ஒரு முஸ்லீமை கழுத்து அறுத்து அணுவணுவா குத்துன்னு குத்துங்க, அல்லாஹ் தான் தெய்வம் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இந்த வைராக்கியம் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப இறைவன் யாரு? இறைவன் யாருங்க? அவர் எப்படிங்க இருக்கிறாரு? எங்க அந்த கருத்துக்கு நேரம் நம்ம போவது கிடையாது. நம்ம அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த பாதையின் ஊடாக வருகிறோம். அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன்? இறைவன் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். மதம் என்று சொல்லுவதே அதுக்கு அர்த்தமே வேற. நான் பின்னாடி சொல்றேன். வெறி பிடிச்சதுக்கு பேர் தான் யானைக்கு மதம் பிடிச்சான்னு கேட்கறாங்க. மதம் என்கிறதே இறைவனுடைய முதல் எதிரி ஒன்று இருக்குமே, ஆனால் மதம். இன்னைக்கு தெரியாவிட்டாலும் நீங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம்ம பெத்த பிள்ளைங்க 10 பேர் 3 கோஷ்டியா பிரிஞ்சு, வெள்ளையா இருக்கிற ஒரு கோஷ்டி, கருப்பா இருக்கிறது ஒரு கோஷ்டி, சம்பாதிக்கிறது ஒரு கோஷ்டின்னு சொல்லிட்டு நான் தான் பெரிய கோஷ்டின்னு சொன்னா எந்த தாய் தகப்பனும் ஏத்துக்க மாட்டான். எந்த தாய் தகப்பனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா தான் புள்ள ஒன்னா இருக்கிறதா தாய் தகப்பன் விரும்புவான். அது போல இறைவன் இறைவனால படைக்கப்பட்ட பிள்ளைங்க ஒன்னா இருக்கணும் தான் இறைவன் விரும்புறான். ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஜாதிங்கிற பேர்ல, மதங்கிற பேர்ல நம்மை நாமளே ஒரு பெரிய பிரிவினையை நமக்குள்ள உண்டாக்கி வைத்துக் கொண்டு, என் மதம் பெருசா உன் மதம் பெருசா பாருங்க, பிரிஞ்சிருச்சு பாத்தீங்களா? நான் கிறிஸ்தவன் இந்துன்னு சொல்லும் போதே இறைவன் அழுகிறான். ஏன்னா என் பிள்ளைங்க இப்ப 2ஆ பிரிஞ்சிருச்சு. இது பார்த்தாதுன்னு 2 4 ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 32 ஆச்சு. இப்ப நான் பெருசா நீ பெருசா. இப்ப இறைவன் எங்கேயோ போயிட்டார். இறைவனுடைய தத்துவம் என்னைக்கு மத நோக்கம் ஆரம்பிச்சானோ அன்னைக்கே இறைவன் செத்துட்டார். அன்னைக்கே இறை கொள்கையை சாவடிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்ல கருத்துனா, இவையெல்லாம் தாண்டி இறைவனே நீ யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும் பட்சத்துல இறைவன் உங்களுக்கு வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு எப்படி பாடம் சொல்லி தரணும், PhD டாக்டரேட் படிக்கிறவனுக்கு எப்படி பாடம் சொல்லி தரணும், குருடங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தரணும், செவிடர்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்கணும்னு நமக்கு அறிவு இருக்குமே, ஆனால் படைத்த இறைவனுக்கு படைக்கப்பட்ட மக்களிடத்துல எப்படி பேச வேண்டும் என்ற அறிவு அதை விட ஏராளமாக இருக்கிறது. நிச்சயமாக இறைவன் பேசுவான். இறைவன் பேசுறது புரியாதனால தான் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம். இறைவன் பேசுறதை விளைவிக்குவாங்க. அதை தான் இந்து ஜனங்கள் கண்டுபிடிச்சிட்டு சகுனம்னு சொல்லி வச்சிருக்காங்க. தவறல்ல.
இறைவன் பேசக்கூடிய அந்த மொழிக்கு பேரு சகுனம் என்று இந்து மக்கள் வைத்திருக்கிறாங்க. நான் இந்து மக்களை பாராட்டுகிறேன், இந்து மதத்தை பாராட்டுகிறேன். இந்து மதத்தில் இருக்கிற பக்தி உலகத்துல எந்த மதத்தாருக்கும் கிடையாது நான் சொல்லிக் கொள்கிறேன். அற்புதமான பக்தி இந்து மக்களுக்கு இருக்கிறது. அவங்க பக்தி மாதிரி நான் எல்லா மதத்தையும் பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு பக்தியை நான் பார்க்கவே முடியாது. அப்படி இறைவனை முன்னே வைத்து பின்னே சொல்லக்கூடிய, வீடு கட்டும் போது பாருங்க தண்ணி ஊத்தி பூ போட்டு பார்ப்பாங்க, அது எங்க போய் நிக்குது அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அப்புறம் அஸ்திபாரம் நோட்டு போது பாருங்க இறைவனை கும்பிடுவாங்க. ஒரு பேப்பர் எங்க அண்ணா இறக்கத்துக்கு முன்னாடி வரைக்கும், எங்க அண்ணன் இறந்துட்டாரு, ஒரு செக்கில கையெழுத்து போடும்போது மேல பிள்ளையார் சொல்லி போடுவாரு. ஏன் போடுறாரு? இறைவனை முன்னே வைத்து பின்னே செல்கிற மார்க்கம் உலகத்துல ஒரே ஒரு மார்க்கம் இருக்குன்னா அது இந்து மார்க்கத்தை தவிர உலகத்துல எந்த மார்க்கமே கிடையாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி செஞ்சது கிடையாது சார், ஒரு முஸ்லீம் அப்படி செஞ்சது கிடையாது, செய்ய போறதும் கிடையாது. ஆனா இந்து மக்கள் அப்படி செய்வாங்க. நல்லது. அப்ப இறைவனால பேச முடியுமா என்றால் இறைவனால பேச முடியும். ஒரு குழந்தை நெருப்புல கை தொடுதுன்னா அந்த நெருப்புல கை தொடும் போது ஒரு அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அம்மாங்கிற ஸ்தானத்தை அவள் இழக்கிறாள், அம்மாங்கிற இலக்கணத்தை இழக்கிறாள். அது போல ஒரு பஸ்ல 60 பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்கன்னா அந்த 60 பேரும் வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடியே படைத்த இறைவன் அவர்களை எச்சரிக்காவிட்டால் அவன் இறைவன் ஸ்தானத்தை இழக்கிறான். அப்ப இறைவன் எச்சரிக்கிறான், அததான் சகனம் சொல்லி வச்சுக்கிறீங்க. நல்லது. இறைவனால சகனத்தின் மூலமாக மாத்திரமல்ல எந்த ரூபத்திலும் இறைவனால பேச முடியும், நமக்கு அது விளங்கக்கூடிய ஞானம் இருந்தால். ஆக இறைவன் பேசணும். அந்த இறைவன் பேசுவார் என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மதத்தை எல்லாம் தாண்டி நம்ம இறைவனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியுற மாதிரி இறைவன் பேசுவோம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஆக இறைவனை எப்படியாவது கண்டுகொள்ளுங்க. யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, நமக்கு ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் இருக்குது. நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, ரைட்டு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது முக்காலி 3 சக்கர சைக்கிள் தள்ளிட்டு போனோம், இப்ப அப்படி தள்ளிட்டு போல. நமக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்தது வேற, இப்ப இருக்கக்கூடிய அறிவு வேற. ஆகவே இப்ப இருக்கிற அறிவுல இறைவனை நீங்கள் தேடிவிடனால் இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுவார். அப்ப உலகத்திலே கஷ்டமான கேள்வி கேட்கலாமா கடவுளை பார்க்கனா? அதான் கிடையாது. எங்க அம்மாவை கேட்டா கதை கதையா போய் கதா கலாட்சியம் பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மா பக்கத்துல இல்லைங்க தான் ஒரு வருத்தம். ஏதோ ஒரு சாமியை தேடுறதுக்கு போகும்போது என்ன பறந்து போய் தேடுறாங்களா ஒருத்தங்க, ஒன்னுக்கு கூர்ம அவதாரம் எடுத்து பார்த்து தேட்ட போறாங்களா, அங்க தாளம்பு விழுதா. அப்ப இவர் கேட்கும் போது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளா வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுளை கடவுளுடைய கவனத்தை யாரு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா ஒருத்தர் பறந்து போறாரு, ஒருத்தர் பன்னி அவதாரம் எடுத்து மண்ணுக்குள்ள போய் முட்டுறாரு. கடைசியில யார் கண்டுபிடிச்சா? காலை போய் முட்டினவன் தான் இவர் கீழே குனிச்சு பாக்குறாரு. உடனே அவர் பார்த்துட்டு அவர் தான் ஜெயிச்சார். அப்படித்தானம்மா? ஞாபகம் இருக்குங்களா? அம்மா தான் சொல்லி கொடுப்பாங்க. அது போல என்ன அர்த்தம்னா, இறைவனை கண்டுகொள்வதற்கு நீ உன்னுடைய ஞானத்தை உயர்த்திக்கிட்டே போனா கண்டுபிடிக்க முடியாது. உன்னை தாழ்த்துவாயானால் இறைவனை கண்டுகொள்ளலாம். பெரிய உலகத்திலே கேட்க முடியாத கஷ்டமான கேள்வி கேட்காதீங்க. உலகத்திலே கேட்கக்கூடாத மிக எளிமையான கேள்விக்கு பதிலாக உன் ஆண்டவர் அந்த கேள்விக்கு பதிலாக அவர் அமர்ந்திருக்கிறார். உனக்கு அறிவு இருக்கு, நீ கேள்வி கடவுளை கண்டுபிடிச்ச. அறிவில்லாத எப்படி கண்டுபிடிப்பான்? நீ எவ்வளவு எளிமையான கேள்வி கேட்கிறியோ அந்த கேள்விக்கு பதிலாக நாம் தேடுகிற இறைவன், நம்மை படைத்த இறைவன், அதற்குள்ளே அவன் இருக்கிறான். சரியாவே அதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப கடவுளை பற்றி ஒரு சில இதான் தெரிந்து கொள்வதற்கு முதல் ஸ்டெப் நீங்க இந்த கலர் கண்ணாடியை கலட்டணும். இரண்டாவது, கடவுளை பற்றி மதம் என்றால் என்ன? மதம் என்றால் தமிழ்ல எல்லாரும் சொல்லுவீங்க சமயம் என்று சொல்லுவீங்க. இன்னைக்கு அதை மாத்திக்கோங்க. சா மா இல்ல சா மை, சமயம் என்று அதுக்கு அர்த்தம். ஆங்கிலத்தில் ரிலிஜியன். ரிலிஜியன் என்றால் ரிலிக் பிளஸ் ஜியோ என்ற 2 கிரேக்க பதத்தினுடைய கூடுகை தான் ரிலிஜியன். ரிலிக் என்றால் ரிலீஸ், அப்படின்னா படம் எப்ப ரிலீஸ் ஆகுது, ஜெயில இருந்து எப்ப ரிலீஸ் ஆறாங்க, வெளியாகுதல், விடுபடுதல் என்ற அர்த்தம். ஜியோ என்றால் ஜியாமெட்ரி, ஜியாலஜின்னு சொல்றமே, பூமிக்கு பேரு ஜியோ. அப்ப ரிலிஜியன் என்று சொன்னால் பூமியிலிருந்து விடுபடுதல் என்று அதற்கு அர்த்தம். எங்க விடுபடுறோம்? பூமியிலிருந்து விடுபட்டு இறைவனிடத்துல போய் சேருவதற்கான வழிமுறைகளை, மார்க்கங்களை சொல்லிக் கொடுப்பது ரிலிஜியன், மதம் என்று சொன்னாங்க. தமிழ்ல அதை விட மிக அழகாய் சொல்லியிருக்கிறாங்க, சமயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. சமயம் என்றால் என்ன என்று சொன்னால், பொண்ணு சமைஞ்சிட்டாளா? அந்த காலத்து தமிழ், இந்த காலத்துல அது மறந்தே போயிட்டோம். உன் பொண்ணு சமைஞ்சிட்டாளாடி அப்படின்னு என்னங்க அர்த்தம்? சோறு சமைச்சிட்டாங்க அர்த்தமா? வயதுக்கு வந்துட்டாளான்னு அர்த்தம். சோறு சமைச்சிட்டியாங்க அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா, அரிசியை திங்க முடியாது, அதை பக்குவப்படுத்தினாதான் திங்க முடியுங்கிறதுக்காக சோறு சமைச்சாச்சா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப சமயம் என்றால் என்னன்னா, மனிதன் அப்படியே இறைவனிடம் செல்ல முடியாது, அவன் பக்குவப்பட்டால் தான் இறைவனிடத்தில் செல்ல வேண்டிய முடியும். ஆகவே அவனை பக்குவப்படுத்துவதற்கு, அவனை ஆயத்தப்படுத்துவதற்குரிய வழிமுறைகள் தான் சமயம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நல்லது. இப்ப இந்தியாவிலே நாம் இருக்கிறோம், நம்ம யாரும் நம்ம தெரியாம இருக்கக்கூடாது. இந்தியாவிலே முதலாவது இருந்தது இயற்கை வழிபாடு. நீங்களும் நானும் திராவிடர்கள், புரிஞ்சு வச்சுக்கோங்க. திராவிடர்கள் இதெல்லாம் ஏன் சயின்ஸ் மாதிரி நடத்த நினைக்காதீங்க, நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. டெல்லி வரைக்கும் தமிழ்நாடு இருந்தது, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், பூட்டான் இதெல்லாம் சேர்ந்து இந்தியா இருந்தது. இப்பதான் இந்தியாவெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம். ஸ்ரீலங்காலாம் இந்தியாவுக்குள்ள இருந்தது. திஸ் இஸ் ஆல் இந்தியா ரேடியோ அப்படிம்பாங்க. என்ன ஆல் இந்தியா ரேடியோ? இந்தியா வேற ஆல் இந்தியா வேறையா? ஆமாங்க, இந்தியா வேற ஆல் இந்தியா வேற, அத்தனையும் சேர்ந்தா இந்தியாவா இருந்தது. டெல்லி வரைக்கும் தமிழ்நாடு இருந்தது. ஆரியர்கள் கைபர் போலாய் கணவாய் வழியாக நம்ம இந்தியா நாட்டுக்கு வந்து அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அங்க வந்து நம்மளெல்லாம் டாமினேட் பண்ணதுக்கு பிறகு அங்கிருந்து நாம் துரத்தப்பட்டபடியால் இங்கு வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா நம்ம பிரிஞ்சு உட்கார்ந்தோம்.
அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு என்று ஒன்றுதான் அது அப்படி இருந்தது. சரி, அப்ப நம்ம எல்லாம் திராவிடர்கள் நம்ம யாரை வழிபட்டு கொண்டிருந்தோம் என்று சொன்னா இயற்கையை, பஞ்சபூதங்களை வழிபட்டு கொண்டிருந்தோம். இந்த ஆரியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஐயோ பஞ்சபூதம் இறைவன் அல்ல, அதை படைத்தவர் தான் இறைவன் என்ற ஒரு மேற்படியான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து இறைவனிடத்துல நாம் மந்திரம் ஓதுவோம் என்று சொல்லி அவர்கள் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பிராமணர்கள் எல்லாம் பலி செலுத்த மாட்டாங்கன்னு. பலியினுடைய பிரமாணத்தை இந்திய மக்களுக்கு கற்றுக் கொடுத்த முதல் நபரே பிராமணர்கள் தான். அஸ்வமேத யக்ஞம், கோமேத யக்ஞம், நரமேத யக்ஞம். யக்ஞம் என்று சொன்னால் பலி. இந்த பலி எல்லாம் கத்துக் கொடுத்ததுலாம் நமக்கு அவங்க தான். நமக்கெல்லாம் பலி செலுத்தணும், கடவுள் ஆடு மாடு தின்பார் நமக்கு தெரியவே தெரியாது. கத்துக் கொடுத்தது ஆரியர்கள். இப்படி ஆரியர்கள் வந்த பிறகு ஜைன புத்த மதத்தை வந்து பார்த்தாரு, புத்தர் வந்தாரு, மகாவீரர் வந்தாரு. இது என்னப்பா பலி செலுத்துறீங்கன்னு சொல்லி அப்போஸ் பண்ணாரு. உடனே தான் தொழில் வீணா போய்விடும் என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க ஆரியர்கள், சரி நம்ம பலி செலுத்தல வேள்வியாக மாற்றுகிறோம் என்று சொல்லி வேள்வியாக மாத்துறாங்க. அதுக்கப்புறம் புத்தர் வந்தாரு. அதுக்கப்புறம் யூத மார்க்கத்தின் நிறைவேறுதலாக கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்துவ மதம் வந்தது. அதுக்கு பிறகு 700 ஆண்டு கழித்து கிபி 700ல முஸ்லீம் இஸ்லாமிய மதம் தோன்றியது. அதுக்கு பிறகு 800 ஆண்டுகள் கழித்துதான் நமக்கு அந்த சீக்கியம் உருவானது. அதற்கு இடையில சைவம், வைணவம், கௌரவம், கானாபத்தியம், சாக்தம், ஜொராஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து மக்களுடைய இந்த பிரிவுகள் அங்கதான் உண்டானது. இப்ப இது எதுக்கு சொல்ல வந்தனா, இத்தனை சரித்திரம் இருக்கிறதான வேலையில காந்திஜி என்ன சொன்னாலும் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். இந்து மதம் என்று சொல்வதை விட ஆரிய மதம் என்று சொல்வது சால சிறந்ததாக இருக்கும் என்று காந்தி சொல்லியிருக்கிறார். 1922 கோர்ட்ல ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போச்சு. என்ன கேஸ்னா, இந்துங்கிற வேர்டுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பெரிய கோர்ட் கேஸே நடந்துச்சு. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன், இந்து என்பது ஒரு மதம் அல்ல, இதோட நிப்பாட்டிச்சு. ஹிந்து இஸ் நாட் அட் ஆல் ஏ ரிலிஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது ஒரு ரிலிஜன் அல்ல என்று சொல்லி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த தீர்ப்பு. இதையும் எதுக்காக சொல்றேன்னா, இந்து மதத்தினுடைய துவக்கமும் முடிவும் இந்து மக்களுக்கு அது தெரியாமல் இருக்கிறது. அது எங்கே ஆரம்பிச்சது? எல்லா மதத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கிறது, ஆரம்பிச்சவர் இருக்கிறாரு. ஆனா இந்த ஒரு மதத்துக்கு இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக அதை நான் குற்றப்படுத்தல. ஆகவே இப்படி எல்லாம் இந்து மதத்தினுடைய சாராம்சம் இருக்கிறது. முதலாவது இப்ப கடவுளை பற்றி நான் சில காரியங்களை சொல்லுகிறேன். கடவுளை வழிபடுவதற்கு முன்பதாக கடவுள் இருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்காமல் தயவு செய்து கடவுளை கும்பிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை முட்டாளா வளர்க்காதீங்க. உங்க பிள்ளைங்களை சாமி கும்பிட வைக்கிறீங்க, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் பாவம்? நம்ம பிள்ளைங்களை முட்டாளாக்குறதே நம்ம தான். ஒண்ணுமே தெரியாது, சாமி கும்பிடு சாமி கும்பிடு. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் சாமினா? 15 வயசு 20 வயசு ஆனாவே சாமின்னு இருக்குதான்னு சொல்லி ஏற்று கிரகிக்கக்கூடிய மெச்சூரிட்டி அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய கவனம், சிந்தை எல்லாம் வேற. அவங்களை போய் சாமி கும்பிடுன்னு சொல்றீங்க, சரி பழக்குங்க, எப்படி உங்களுடைய விருப்பம். ஆனால் அது அறிவுபூர்வமானது அல்ல என்று நான் சொல்ல விரும்புறேன். அறிவுபூர்வமானது அல்ல. அறிவுபூர்வமா நீங்கள் பழக்குவீங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? அந்த வாலிபர்களுக்கு நான் சொல்றேன், நீங்க சாமி இப்படி கும்பிடுறதுக்கு முன்னாடி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரான்னு கேள்வி கேட்டுட்டு கும்பிட்டீங்கன்னா நீங்க நம்பர் 1 ஆளா மாறிடுவீங்க. கடவுள் இருக்கிறாரா? நான் கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு சில ப்ரூஃப் நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, நான் 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், கடவுள் இருக்கிறாரான்னு கேட்டேன். அந்த பொண்ணு 2 கேள்வி கேட்டது. அப்படி சொல்றேன் உங்ககிட்ட. அமெரிக்கா போயிருக்கீங்களான்னு கேட்டுச்சு, நான் போகலன்னு. இப்ப அமெரிக்கா இருக்கா இல்லையான்னு கேட்டுச்சு, இருக்குன்னு. நீ பார்க்காதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு. ஆமா அப்படின்னு. அப்படின்னா அதே போலதான் கடவுள், நீ பார்க்காதான் இல்லைன்னு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருன்னு. நான் சொன்னேன், போயிட்டு வந்தா இருக்கானேன்னு சொன்னேன். நாங்களும் போயிட்டு வந்து எங்கூட வாங்க, நாங்க அமெரிக்காவை காட்டினது போல உங்களுக்கு ஆண்டவரை காட்டுறாங்க. எப்படிமா எதவசமா கடவுள் இருக்கிறாருன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லுது, அவங்க வீட்டுல ஒரு கண்ணனுடைய மனைவி சீதை, பேர் என்ன, ராதை. அந்த ராதையோட போட்டோ வச்சிருந்தாங்க, பொம்மையில வரைஞ்சது. என்கிட்ட கேட்டுச்சு, மாமா இது என்னன்னு கேட்டுச்சு. இது வந்து ராதை படம் அப்படின்னு. இது எப்படி வந்துச்சு, தானா வந்துச்சான்னு கேட்டுச்சு. இல்ல யாரோ ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க, இது ஒரு ஆர்ட் அப்படின்னு. அப்ப இத வந்து நீங்க தானா வராதா மாமான்னு என்கிட்ட கேக்குது. தானா எப்படி வரும், வரைஞ்சாதானா வரும் நான் சொல்றேன். அப்ப அது என்கிட்ட கேள்வி கேக்குது. டக்குன்னு ஒரு பூவை எடுத்துச்சு கையில. இது தானா வராதுன்னு சொல்றீங்க, இந்த பூ மாத்திரம் எப்படி மாமா தானா வரும்? இந்த அண்ட சராசரத்தை ஒருவர் உண்டாக்கினபடியால் தான் இது உண்டாகி இருக்கிறது. அதை உண்டாக்கினவர் தான் இறைவன். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது சொல்லுது. பாவம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு. ஆகவே இறைவன் யாரு அப்படின்னு சொல்லும் போது இந்து மதத்தை வாசிச்சா நமக்கு தெரியும், படைத்தவன் தான் இந்த இறைவன். ஆ என்றாலே சிருஷ்டிகர்த்தர். ஆ ஊ இம்முல முதல் தத்துவமே ஆ என்றால் த கிரியேட்டர் என்று அர்த்தம். சிருஷ்டி கடவுள் என்று அர்த்தம். சிருஷ்டி கடவுள்னாவே இதெல்லாம் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று அர்த்தம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொன்னால் எல்லா எழுத்துக்களுக்கும் ஆனா முதல் எழுத்தாக இருப்பது போல இறைவன் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கும் முதலாவதாக இருக்கிறான் என்று சொல்லி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த உலகம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக இறைவன் இருந்தான், அல்லது இறைவன் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினான் என்று வள்ளுவர் குரல்ல அவர் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். அவன் இறைவன் என்றால் அவர் சிருஷ்டி கடவுளாக இருக்கிறார். முதலாவது கடவுள் இருக்கிறாரா என்று ஒரு சில காரியங்களின் மத்தியிலே நான் சொல்லுகிறேன், கவனிப்போம். ஜனாதிபதியாக இருந்த போது அப்துல் கலாம் ஒரு தடவை ஸ்கூல்ல விசிட்டிங் போகும்போது பேப்பர்ல வந்த நியூஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன். கட்டிங் எங்கிட்ட இருக்குது. ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கேட்டான், அப்துல் கலாம் அவர்களே, நீங்க தான் இந்தியாவில விஞ்ஞானியா இருக்கிறீங்க, இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டீங்க, கடவுள் அநேகர் இருக்கிறாருங்கிறாங்க, சிலர் இல்லைங்கிறாங்க.
நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஜெயந்தி, நீ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, பாத்துக்கோங்க. சரி, ரைட், அவங்க பாத்துக்கோங்க. அப்ப ஜனாதிபதி அவர் சொன்னாரு, தட்டி கொடுத்து கேட்டாரு, ரொம்ப நல்லது, நீ இருக்கிற கோள் எந்த கோள்னு கேட்டாரு. நான் பூமிங்கிற ஒரு கோள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பூமி என்ன செய்யுது, நிக்குதா சுத்துதான்னு கேட்டிருக்காரு. பூமி சுத்திக்கிட்டு இருக்குனாரு. ஒழுங்கா சுத்துதா, எப்படி சுத்துதுன்னு கேட்டாங்க. தன்னைத்தானே சுற்றியும் கொள்கிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது. அப்ப எப்படி சுத்துதுன்னு சொன்னா சிஸ்டமேட்டிக்கா சுத்துது அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த பையன் சொல்லியிருக்கிறான். சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை, சீராக. அப்ப அப்துல் கலாம் கேட்டிருக்கிறாரு, ஒரு பொருள் சீராக இயங்க வேண்டும் என்றால் அதுக்கு பின்னால ஒரு இயக்கு சக்தி வேணுமா வேணாமா அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். இயக்கு சக்தி வேணுமா வேணாமா? அப்ப அந்த பையன் சொல்லிருக்கான், கட்டாயம் வேணுங்க, நியூட்டன்ஸ் லா அப்படிதாங்க சொல்லுது. அப்படின்னா அந்த இயக்குகிற அந்த சக்தி தான் இறைவன் என்று அந்த அப்துல் கலாம் சொன்ன பதிலை நான் உங்களுக்கு மத்தியில வைக்கிறேன். எதுவுமே தானா இயங்குகிறது அல்ல, ஓடுகிறது அல்ல. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எத்தனை நொடிங்கிறது அற்புதமா அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. ஒரு வருடத்திற்கு எவ்வளவு நேரம் சொல்லி வச்சிருக்காங்க. 24 கோடான கோடி நட்சத்திரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தனக்கு என்ன பாதை நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதையிலே ஓடுகிறது. நாங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சு பண்றேன். நான் கட்டியிருக்க பில்டிங்கோட விலை 1,50,000 கோடி ரூபாய். அந்த 1,50,000 கோடி ரூபாய் பில்டிங் உங்களுக்கு இன்னைக்கே நான் பேர் மாத்தி டிரான்ஸ்பர் பண்ணி தரேன் உங்களுக்கு பத்திரத்தை. நீங்க ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேணாம். இந்த சின்ன டேபிள 3 ரவுண்ட் அடிங்க. ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. நீங்களே உங்களையும் சுத்திக்கிட்டு இந்த டேபிளையும் ஒரு 3 ரவுண்ட் அடிங்க. முதல் ரவுண்டுக்கு என்ன டைம்னு பாத்துக்கோங்க. 3 ரவுண்டும் ஒரே டைத்துல நீங்க அடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 1,50,000 கோடி ரூபாய் சொத்தை உங்களுக்கு சும்மா தரேன். வீட்டுல போய் ட்ரை பண்ணுங்க. 15 வருஷம் கழிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நான் உங்ககிட்ட தரேன். இப்பயும் சொல்றேன், அப்பயும் சொல்றேன். இந்த சின்ன வட்டத்தை உங்களால சுத்த முடியல. 6 அறிவு இருக்குது, உடம்புல உயிர் இருக்குது. நான் 1,50,000 கோடி ரூபாய் தரேன்னு சொல்றேன். உங்களால இந்த சின்ன வட்டத்தை உங்களால சுத்த முடியலையே. பூமிக்கு உயிரே இல்லையே. அது ஒரு நொடி கூட பிசகாமல், ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட போகாம பாருங்க. ஒரு நாளுக்கு என்ன சொல்றாங்க, 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.1 செகண்ட். அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் முதல்ல சொல்றாங்க. அது கூட முன்ன போகாம பின்ன போகாம இந்த பூமி எப்படிங்க சுத்திட்டு இருக்குது. அப்ப இதையெல்லாம் சிஸ்டமேட்டைஸ் பண்ணினவன் தான் ஒரு இறைவனாக இருக்கிறான். ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, கடியாரம் கூட தான் தானா சுத்துது, அது பேர் கடவுளா சுத்துறாருன்னு. நான் அப்ப யோசிச்சேன், என்னடா இப்படி கேள்வி கேட்கறாரு. கடியாரம் ஒழுங்கா சுத்துதுன்னா அதுக்கு பேட்டரி தான் சுத்துது, பேட்டரி கடவுள் இல்லையாரு. பேட்டரியா ஒருத்தன் கண்டுபிடிச்சாதானே பேட்டரியால தான் சுத்த முடியும். பேட்டரி தானா கீழே இருந்திருக்கல. நீ பேட்டரிக்கு ஒரு உயிரை கொடுத்து இது சீரா ஒழுங்கான பலனை கொடுத்து அதுக்கப்புறம் தானே பேட்டரி பவர் வெளியே வரவும் தானே அது சுத்துது. சும்மா சுத்திட்டு இருக்கலையே. அப்ப அந்த சிஸ்டமேட்டிக்காக வைத்தவர் தான், அதை சிஸ்டமேட்டைஸ் பண்ணினவர் தான் இறைவன் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. இத்தனை கோடி நட்சத்திரங்கள் நகருது சார். ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்டன்ஸ் மாறல. இப்பயும் சொல்றேன், அடுத்த பந்தயம் கட்டுறேன், 1,50,000 கோடி ரூபாய் உங்ககிட்ட தரேன். நானு மாற்றம் கிடையாது. 3 பேர் வாங்க, 3 பேருக்கு இடையில உள்ள தூரத்தை அளந்துக்கிறேன். 10 அடி நகருங்க. 10 அடி நகர்ந்து ஸ்டாப்னு சொல்ல நில்லுங்க. இப்ப 3 பேருக்கு இடையில உள்ள தூரத்தை நான் அளக்குறேன். அதே தூரத்துல மெயின்டைன் பண்ணி உங்களால நடக்க முடியுமா? 10 ஸ்டெப் கூட உங்களால நடக்க முடியாது. ஒரு ஸ்டெப் கூட உங்களால நடக்க முடியாது. எங்க 6 அறிவு உள்ள மனுஷன் நீங்க 10 அடி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேப் மாறாம உங்களால நகர முடியலையே. இத்தனை நட்சத்திரங்கள் உலகா தோன்றின நாள் முதலுக்கும் இந்த நாள் வரைக்கும் பாருங்க, சூரியன் எந்த கிலோமீட்டர் வேகத்துல போகுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் ஒரு செகண்டுக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வடதிசை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூரியனை சுத்தி இந்த சூரிய குடும்பம் இருப்பது போல உலகத்தில் இருக்கிற அத்தனை நட்சத்திர குடும்பங்களும் அருமீன் அப்படிங்கிற பிளேயட்ஸ்ங்கிற ஒரு நட்சத்திரத்தை மையமாக வைத்து அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அத்தனையும் வடதிசை நோக்கி 20 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேலை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு டிஸ்டன்ஸ் மாறல. அப்ப இந்த கணக்கெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது விஞ்ஞானிகள் எல்லாம் கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க மூக்குல விரல வச்சு அவங்களால யோசிக்க முடியாத, கற்பனை பண்ண முடியாத அந்த அளவுக்கு இருக்கிறது. சூரியன் 5000 கோடி ஆண்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு 5000 கோடி ஆண்டு எரியுமா. ஆக இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை படைத்த, ஒழுங்குபடுத்தின இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ஒரு உதாரணம் சொல்லிட்டு போறேன். எங்கிட்ட கடவுள் சொல்லி கொடுத்தார், நான் ஆண்டவர் இருக்கிறான்னு கேட்கும் பொழுது, நான் இங்க இருந்து கேரளாக்கு போகும்போது ரோட்ல சில இந்த காடுகளில மரங்கள்லாம் இருந்துச்சு. அந்த மலை ஏறும்போது அப்ப ஆண்டவர் கேட்டாரு, இந்த மரம்லாம் யார் நட்டு வச்சான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது யாரும் நட்டு வச்சுதான் எனக்கு தெரியல, நல்லா மழை பெஞ்சனால முளைச்சிக்கிட்டு இருக்குது, தானா வந்துச்சு அப்படின்னு. அதோட விட்டுட்டேன். கேரளாக்குள்ள போனோடனே அந்த ரப்பர் மரம் உங்களுக்கு தெரியும், ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல புள்ளி வச்ச மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப இறைவன் என்கிட்ட, ஆண்டவர் என்கிட்ட கேட்டாரு, இந்த மரம்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டாரு. உங்க பதில் என்ன? அந்த மரம்லாம் எப்படி வந்துச்சு? தானே வந்துச்சா? இப்ப கேட்டது நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நட்டு வச்சானே. இப்ப எங்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, ஏன்டா இதே அப்புறம் நட்டு வச்சான், நீ நட்டு வைக்கும்போது பாத்தியா? இப்ப உங்க பையன் வந்து உங்ககிட்ட கேட்கறான், தெருவோத்துல மரம் இருக்கு 2 வாரத்துலயும். இப்ப உங்க பையன் கேட்கறான், இந்த மரம் எப்படிமா வந்துச்சுன்னு கேட்கறான். நீங்க என்ன சொல்லுவீங்க?
நட்டு வச்சாங்கன்னு சொல்லுங்க. நட்டு வைக்கும் போது பாத்தியான்னு கேட்கறான். இது தானா வந்துச்சு நான் சொல்றேன்மாங்கறான். நீங்க எப்படி டிஸ்ப்ரூஃப் பண்ணுவீங்க? இதை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணுவீங்க? இது தானா வந்துச்சு அவன் சொல்றான், நீங்க என்ன சொல்லுவீங்க? எதை வச்சு இல்லைன்னு சொல்லுவீங்க? நான் சொல்லுறேன், கத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒழுங்கா இருக்கிறது, இதெல்லாம் சீராக இருக்கிறது, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. எங்கே சிஸ்டமேட்டைஸ் இருக்குதோ, எங்க சிஸ்டமேட்டிசம் இருக்குதோ, அங்க வந்து அதை சிஸ்டமேட்டைஸ் பண்ணின ஒருவர் இருந்தே ஆகணும். அப்ப இதெல்லாம் எங்க இவ்வளவு அண்ட சராசரங்கள் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனால இவையெல்லாம் படைத்த ஒருவன் இருந்தாக வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நீங்கள் நானும் வந்தே ஆகணும். அதனால சும்மா முட்டாள்தனமா சாமி இல்ல சாமி இல்ல சாமி இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறது அல்ல. ஒரு கொசுவுக்கு பாருங்க, தலையில இருக்கிற பேனுக்கு பாருங்க, ஈருக்கு பாருங்க, கண்ணு இருக்கு, காது இருக்கு, சிறுகுடல் இருக்குது, பெருகுடல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எப்படி ஆண்டவன் வச்சான்? ஆம்லேட்டை உடச்சி ஊத்துனா ஆம்லேட், அது 24 அவங்க அம்மா வயிற்றுல வச்சு அழகான ஒரு கோழி குஞ்சு உருவாகிறது. அந்த ஜீவனை யாரு தந்தா? இதுக்கு பேர் தானா வந்துச்சா? இந்த கோழி குஞ்சுங்க ஒரே சிஸ்டம், அந்த கோழி குஞ்சு ஒரே சிஸ்டம். நீங்களும் 300 நாள் உங்க அம்மா வயிற்றுல இருந்தீங்க, நானும் எங்க அம்மா வயிற்றுல 300 நாள் இருந்தோம். உலகத்திலே பெரிய மெட்டர்னிட்டி டாக்டர்கிட்ட போய் கடவுள் இருக்கிறான்னு கேட்டது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அவர் சொன்ன பதில், எந்த சக்தி ஒரு தாயினுடைய வயிற்றிலிருந்து 300 நாள் ஆயிடுச்சு, நீ வெளியே போலான்னு சொல்லிட்டு அந்த தலையை திருப்பி ஒரு சக்தி வெளியே தள்ளுது பாத்தீங்களா, அதுலயே நான் இறைவனை கண்டுகொண்டேன்னு சொல்றாரு. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய டாக்டர் அதிகமாய் பிரசவம் பண்ண ஒரு மெட்டர்னிட்டி காலேஜினுடைய வேர்ல்ட் லெவல் இருக்கிற யூனிவர்சிட்டியில அவர் டீனாக பிரின்சிபலாக இருக்கக்கூடியவரை சொன்னக்கூடிய வார்த்தை, கொட்டேஷன் கொடுக்க நேரம் இல்லை, அவர் சொன்ன வார்த்தையை. அவர் என்ன சொல்றாரு? எந்த சக்தி பாருங்க, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 12 அன்னைக்கு எனக்கு குழந்தை வேணும், ஆபரேஷன் பண்ணி எடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் டாக்டர் கிட்ட போனாங்க நீங்க கேட்டு பாருங்க. ஏன்னா அந்த நாள் வாழ்க்கையில வராத நாள் 12. இனிமே 13 வரதுக்கு வாய்ப்பு இல்லை. 2012 அதோ நீங்க 13வது மாசம் உலகத்துல கிடையாது, 12 மாசம் தான் உலகத்துல. இனிமே அந்த டேட் வராது. 11 வந்துருச்சு, 12 வந்துருச்சு, இனி வராது. அதனால அந்த தேதியில எனக்கு குழந்தையை பத்துக்குன்னு ஆசைப்பட்டாங்க. நான் கேட்கிறேன், நாளைக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு அம்மா கஷ்டப்பட்டு முக்கணும்னா முயற்சி பண்ணோம்னா குழந்தை பிறக்குமா? நான் கேட்கிறேன். அப்ப பாருங்க, உங்க கையில இல்ல பாத்தீங்களா? அந்த 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 ரொட்டேஷன் ஆகி அதை வெளியே வரதுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் பாத்தீங்களா, அவன் தாங்க ஆண்டவர். பாருங்க, மாடு கண்ணு போட்ட உடனே நேரம் அவங்க அம்மா வயிற்றுல போய் பால் குடிக்குது. அதை விட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, பூனை குட்டி போடுது, எத்தனை நாள் கழிச்சு கண்ணு திறக்கும் கேட்டு பாருங்க. எத்தனை நாள் கழிச்சு கண்ணு திறக்கும்? 5 நாளா? 5 நாள் 4 நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தைக்கு. பிறந்தோடனே பூனை கண்ணு திறக்க கண்ணு தெரியுமா? தெரியாது. ஆனா அம்மா மடி எங்க இருக்குது, அங்க வாய் வச்சு சப்புனா பால் வரும். அதை சப்புனா என் பசி அடங்குன்னு அந்த பூனை குடி யாருன்னு சொல்லி கொடுத்தா? அதாங்க விஷயம். ஆக இப்படிப்பட்ட இப்படி நீங்க பல இடங்களிலே பல கோணங்களிலே இந்த உலகங்கள் எல்லாம் அற்புதமாக சிஸ்டமேட்டிக்காக உருவமைக்கப்பட்டிருக்கிறபடியால் இவையெல்லாம் உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்து மதம் அதான் சொல்லுகிறது. இந்து வேதத்துல முக்கியமான 4 வேதங்கள் இருக்கிறது. பகவத்கீதை வேதம் என்று சொல்கிறாங்க. பகவத்கீதை அல்ல, இந்து மதம் சொல்லுகிறது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ரிக்வேதத்தை சுக்தங்களாக, சுக்தங்களை மண்டலங்களாக, மண்டலங்களை அதிகாரங்களாக, அதிகாரங்களை ஸ்லோகங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஒரே ஒரு ஸ்லோகம் மாத்திரம் சொல்றேன். இந்த ரிக்வேதத்துல புருஷ சுக்தத்திலே 10வது மண்டலத்திலே 90வது அதிகாரத்திலே 14 ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு 4 வரிகள். அதுல முதல் ஸ்லோகத்துல 3வது வரி சொல்றேன், எனக்கு ஃபுல்லா தெரியும். ஷபூமி விஸ்வதோ விருத்வ அப்படின்னு வருது. ஷபூமி விஸ்வதோ விருத்வ என்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவனே. அப்ப இறைவனுக்கு என்ன இலக்கணம் கொடுக்குது அப்படின்னா, வானத்தையும் பூமியும் படைத்தவன் இறைவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் செத்து போன தாத்தாவும் பாட்டியும் கடவுள். இந்து வேதம் என்ன சொல்கிறது? வானத்தையும் பூமியும் படைத்தவன் இறைவன். இந்தியாவை படிச்சவன் இறைவன், இந்தியா நாட்டை படிச்ச சிவன், அமெரிக்கா படிச்சது இயேசு, அங்க துபாயா படிச்சது அல்லான்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்தவன் இறைவன் என்று இந்து வேதம் சொல்லுகிறது. ஆக இவரெல்லாம் உண்டாக்கினவர் தான் இறைவனாக இருக்கிறார். ஆகவே அந்த இறைவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவனை குறித்து சொல்லியிருக்கிறேன். இப்ப இறைவனை ஏன் வழிபட்டார்கள் என்கின்ற ஒரு காரியத்தை நான் ஒரே ஒரு காரியத்தை மத்தியில் வைக்க ஆசைப்படுறேன். ராஜாதி ராஜா, சக்கரவர்த்தி, மந்திரவாதி, முனிவர்கள் இருந்து துறவிகள் சொல்லுவாங்க, குடும்பத்தெல்லாம் விட்டு சொத்து வேணாம், பணம் வேணாம், சுகம் ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி காட்டுல போய் கோவணத்தை கட்டிட்டு அவன் தவம் கிடக்கிறவன் எல்லாம் கடவுளை கும்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, எதற்காக கடவுளை வழிபட்டார்கள்? வாட் இஸ் த ஒரிஜினல் ஆர் ஆரிஜினல் ரீசன்? என்ன ஆதி காரணம்? என்ன ஒரு மனிதன் கடவுளை வழிபட்டதற்கு முதற் காரணம் என்ன? அதை நீங்க தெரியாட்டினாலும் நீங்க கேட்டு பாருங்க, நானும் சொல்லி தரேன், உங்களுக்கு உதவியா இருக்கும். என்ன காரணங்க அப்படின்னு சொன்னா, பாபபல் நரகாதி மாஸ்து அப்படின்னு இந்து வேதத்துல அது மண்டல பிரபோமனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இந்து வேதத்துல ரிக்வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷ ஆத்ம அபராத விர்ஷனாம் பலானி ஏதாகி தேகினாம். இது சின்ன விஷயம் தான். தமிழ்ல இருந்தா சான்ஸ்கிரிட், தமிழ், இந்த தெலுங்கு, இந்த ஹிந்தில இருந்து அப்படியே கலவை தான் இந்த சான்ஸ்கிரிட் என்று சொல்லக்கூடியது. ஏதோ சொந்தமா அவங்க மூளையை கசக்கி அவங்க கண்டுபிடிக்கல, இது கூட்டு கலவை தான் இந்த சான்ஸ்கிரிட் என்று சொல்லப்படுது. நம்ம மாலைங்கிற அவங்க மாலாங்க, நம்ம ரோகங்கிறோம் அவங்க ரோக்குங்கிறாங்க, நம்ம சோகங்கிறோம் அவங்க சோக்குங்கிறாங்க, துக்கங்கிறோம் அவங்க துக்குங்கிறாங்க, பாதம்ங்கிறோம் பாத்துங்கிறாங்க.
இவ்வளவுதான் விஷயம். ரோக்னா ரோகம், ஷோக்னா சோகம், துக்குனா துக்கம். ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன் வியஷ்னா நிஷ ஆத்மனா ஆத்ம அபராதனா தண்டனை. விருஷம் என்றால் மரம், விருஷனாம் பலானி பலானினா பலன், ஏதாகி தேகினாம்னா என்ன அர்த்தம் சொல்ல பாருங்க. ஆத்மாவாகிய வேறினால, ஆத்மா செய்த பாவத்தினால சரீரமாகிய மரத்தை ரோகம் சோகம் துக்கம் என்கின்ற காய்கள் கனிகள் காய்க்கிறது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்து மதம் கர்ம பாவம், நீ செஞ்ச பாவத்துக்கு நீ அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏப்பா கை உடைஞ்சு போச்சு அப்படின்னா ரோக் ஷோக் துக் பரிதாப பந்தன். காரணம் என்ன? பாவம். இதை பெரியவங்க கத்து கொடுத்தாங்க நமக்கு. எப்படி 10 வருஷமா ஒருத்தன் குழந்தை இல்லை, அந்த குழந்தைய ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல சாகடிச்சான்னா நம்ம என்ன சொல்றோம், ஐயோ பாவங்கிறோம். இது எப்படி வந்துச்சு? அவன் செத்ததுக்கு நீ பாவங்க தின சம்பந்தம். ஒருத்தன் கால் உடைஞ்சு போச்சு, துடிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஐயோ பாவங்கிறீங்க. என்ன பாவம்? அவன் என்ன தப்பண்ணா? பாவங்கிற வார்த்தை வாயிலிருந்து ஏன் வந்துச்சு? இதெல்லாம் பெரியவங்க கத்து கொடுத்தாங்க. இந்த உலகத்துல நடக்கிற அத்தனை கண்ணீருக்கு துக்கத்துக்கும் காரணம் பாவம். இது வரைக்கும் இந்து மதம் வந்துருச்சு. சரி, என்னப்பா முடிவு? என்னப்பா? பாப பல் நரகாதி மாஸ்து. ஐயா என்னப்பா பிரச்சனை? பாவத்தின் சம்பளம் பலன் நரகம். அப்ப நரகம் இருக்கிறது இந்து மதம் ஒத்துக்கொள்கிறது. நீங்க எந்த இந்து மதம்னா போய் கேட்டுக்கோங்க. நம்ம மதமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கிறோம். தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. சாகரத்துக்குள்ளேயாவது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நரகம் ஒண்ணு இருக்குது. அப்ப நரகம் யாருக்கு அப்படின்னா அதையும் யோசிச்சுக்கோங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பரிசுத்தமா இருந்தா பரலோகம், மோசமா இருந்தா நரகம் அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது அவர் என்ன சொல்றாருங்கிறத, இறைவன் என்ன சொல்றாருங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு நல்லது. கடவுள் கொடுத்த காலத்துக்குள்ளாக நீங்கள் அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். யார் உதவி செய்யறாரு இல்லையோ, இறைவன் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கும் பிராமணர்கள் யாராவது நண்பரா இருந்தா, யாராவது பிராமின்ஸ் வந்திருந்தா நீங்க இங்கேயே நீங்க மறுத்து பேசலாம். உங்களுக்கு மைக்கு தரேன். தினந்தோறும் அவங்க சாப்பிடுறாங்களோ இல்லையோ, வேலைக்கு போறாங்களோ இல்லையோ, ஒரு மந்திரத்தை சொல்லி ஆகணும். அதுக்கு பேர் பிரார்த்த ஸ்நான மந்திரம். பிரார்த்தனா பிரார்த்தனை, ஸ்நானம் என்றால் குளிக்கிறது, மந்திரம்னா மந்திரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய மந்திரம். பாபோகம் பாப கண்மோகம் பாவாத்மா பாவ சம்பவா திராகிமா இண்டரீகா சர்வபாவ ஹரிஹரே. இந்த ஹரிஹரேங்கிற வேர்ல வந்து ஹரிஹரன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணன் சொல்றீங்களே, ஹரேனா காப்பாத்துன்னு அர்த்தம். ஹரி என்றால் ஹரர் என்றால் காப்பாற்றுகிறார், சேவியர் என்ற அர்த்தம். ஹரி ஹரேனா என்னை காப்பாற்றக்கூடியவரை காப்பாற்றுங்க. எதுல இருந்து? சர்வபாவ, எல்லா பாவத்தில் இருந்தும் என்னை நான் பாபோகம் பாப கண்மோகம். நான் பாவத்திலே பிறந்தவன், பாவத்திலே வளர்ந்தவன், பாவத்திலே உருளுகிறவன். நான் பாவத்தில், என் உள்ளத்திலே பாவம் இருக்கிறது. என் உள்ளத்தில் வாழும் இறைவனே, எல்லா பாவங்களையும் என்னை வினைத்திருக்க கூடியவனே, என் பாவத்தை மன்னிங்க, ரட்சிங்க, என்னை காப்பாத்துங்க என்று சொல்லிதான் இந்த ஸ்லோகத்தை அவர்கள் டெய்லி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஏன் காசிக்கு ராமேஸ்வரத்துக்கு போனா பாவம் போனா அங்க என்னைக்கோ பாவ மன்னிப்பு கேட்டிருக்கலாம். அங்கெல்லாம் போனா கதைக்கு ஆகாது. பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆகவே இறைவனை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிருகதாரண்ய உபநிஷத்துல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நம்ம முன்னோர்கள் பண்ண பிரேயர் என்னன்னா, அசுத்தமா சத்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய, தமசோமா ஜோதிர் கமய. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே அசத்து என்றால் சத்து என்றால் சத்தியம், சத்தியம் என்றால் உண்மை, உண்மை என்றால் கடவுள். அசத் என்றால் எதிர்ப்பதம். அசத்தமா சத்கமய என்று சொன்னால் சத்தியத்தில், அசத்தியத்திலே நான் இருக்கிறேன், பொய்யிலே நான் இருக்கிறேன். நான் என்னை பொய்யில் இருந்து, கமய என்றால் லீட் மீ என்ற அர்த்தம், நடத்துங்கன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவரே நான் பொய்யில் இருக்கிறேன், நான் அசத்தியத்தில் இருக்கிறேன், என்னை உண்மைக்கு நேராய் நடத்துங்க. அப்ப நாம தமசமா ஜோதிர் கமய, ஜோதி என்றால் வெளிச்சம், தமஸ் என்றால் இருள். அப்ப இருள் இருக்கக்கூடிய என்னை வெளிச்சத்துக்கு நடத்துங்கப்பா. அப்புறம் மிருத்யோமா அமிர்தம் கமய, அமிர்தம் என்றால் ஜீவன், மிருத்தி என்றால் மரணம். மரணத்தில் இருக்கக்கூடிய என்னை ஜீவனுக்கு நேராய் வழிநடத்துங்க. பாருங்க, நம்முடைய முன்னோர்களுடைய எல்லா பிரார்த்தனையும் இறைவனை நோக்கி இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இறைவனை ஏன் வழிபட்டார்கள்? ராஜாதி ராஜன்லாம் வழிபட்டாங்கன்னா காரணம் என்ன? பொண்ணுக்காகவா? நாட்டுக்காகவா? நாட்டை காப்பாற்றுறதுக்காகவா? கிடையவே கிடையாதுங்க சார். செத்து போன பிறகு மறுவாழ்வு உண்டு என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் சொல்லுகிறது. அந்த மறுவாழ்வு இறைவனோடு நீ வாழ வேண்டும் என்பதற்காக. அப்ப இறைவனோடு சேர வேண்டும் என்றால் பாவத்தோடு பிரவேசிக்க முடியாது. அப்ப பாவத்துக்கு என்னதான் வழினா, அந்த பாவம் சொல்லி கொடுத்த அந்த இறைவனால் தான் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும். எனவே அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அத்தாரிட்டி அது யார்கிட்ட இருக்குன்னா, அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆகவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி இந்து மதத்துக்காரங்க வேண்டிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, என்னை காப்பாத்து காப்பாத்து, ஹரிஹரேன்னு சொன்னா காப்பாத்துங்கன்னு அர்த்தம். அதுல இருந்து தான் மருவி அரோகரான்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கந்தனுக்கு அரோகரா கிடையாது, இந்த ஹரிஹரே தான் அரோகராவா மாறிடுச்சு. பாவம் கந்தனுக்கு அரகரம், முருகனுக்கு அரகரம் இல்ல. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா தான் அப்படி மருவி அப்படி வந்திருக்குது. முசிறிக்கு பேரு முசுகுந்தபுரி, குளித்தலைக்கு பேரு குளிர்ந்த தண்டலை. ஆகவே இதெல்லாம் எப்படி திரும்பி வந்துச்சோ அது போல திரும்பி வந்துச்சு இந்த வார்த்தையெல்லாம். ஆகவே இறைவனை நாம் வழிபட்டதற்கு முதல் காரணம், ஆதி காரணம் என்னன்னா, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஏன் விடுவிக்கப்பட வேண்டும்? நரகன் ஒன்று இருக்குது, நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்ப கடவுளை குறித்து இது முதல் காரியம். ஆகவே பாவ மன்னிப்புக்காக. அப்ப இயேசுவை பத்தி எதுக்காக நான் இயேசுனா, இயேசுங்கிறது கடவுளுடைய பெயர் அல்ல, கிறிஸ்தவர்கள் மன்னிக்கணும். ஏதோ இயேசுன்னு சொன்னேன், இயேசு பிறக்கும் போது அவருக்கு பெரியசாமின்னு பேர் வச்சிருந்தா கிறிஸ்தவங்க யாரை கும்பிட்டு இருப்பாங்க? இயேசுநாதர் பிறக்கும் போது அவருக்கு பேர் பெரியசாமி, யாரை கும்பிடுவாங்க? கிறிஸ்தவங்க பெரியசாமியேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பேர்லாம் ஒரு விஷயம் கிடையாது. கடவுள் வந்து அவர் வந்து பிறக்க முடியாது, அவர் அவதாரம் தான் எடுக்க முடியும். அவர் பிறந்தாரு, அவர் எந்த நோக்கத்துக்காக பிறந்தார் என்பதற்கு இந்து வேதங்கள் பல சாட்சிகள் இருக்கிறது. கடவுள் பலியாக வேண்டும் என்பது இந்து மதத்தினுடைய ஆணி வேர்.
ஆணிவேர். அதை பத்தி எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா ஏகப்படுத்துவாங்க யக்ஞே ஷபித கல்மஷக என்று சொன்னால் பலி இல்லாமல் வேறு வழியே இல்ல மோட்சம் போறதுக்கு அர்த்தம். யக்ஞம் பிரதமானி தர்மானி அப்படின்னு சொன்னா தர்மங்களிலே மிக சிறந்தது இந்த பலி. யக்ஞம் சர்வம் பிரதிஷ்டம் என்று சொன்னால் உலகத்திலேயே மிக சிறந்தது மிக தலையானது இந்த பலி செலுத்துதல். யக்ஞோ வை புவனஷ்ய நாபிக அப்படின்னு சொன்னா இந்த உலகம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணமே இந்த பலிதான் என்று சொல்லி பலியை குறித்து பல காரியங்கள் சொல்றாங்க. பலி இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது. பலின்னு சொன்னா ஆடு மாடு வெற்ற பலி இல்ல, கடவுள் பலியாக வேண்டும். அந்த ஏற்கனவே சொன்ன ஸ்லோகத்துடைய 4வது வரி சொல்றேன். என்னன்னா அஷ்டதிக்கு தசாங்குலம் என்று சொல்லப்படும் பாருங்க. சகசர கச சகசர கஷ சகசர பா ஷபூமி விஸ்வதோ விருத்வ அத்யதிஷ்ட தசாங்குலம். அத்யதிஷ்டனா 8 திசைகள், தசாங்குலம் தசம் என்றால் 10, அங்குலம் என்றால் அங்குலம். அப்புறம் என்ன அர்த்தம்? சகசர சிர்ஷ புருஷ 1000 தலைகளை உடையவனே, புருஷனாய் வரக்கூடியவனே, சகசர கஷ 1000 கண்களை உடையவனே, சகசர பாத் 1000 கால்களை உடையவனே, ஷபூமி விஸ்வதோ விருத்வ வானத்தையும் பூமியும் படைத்தவனே, அத்திய தீஷ்ட தசாங்குலம் 8 திசைகளையும் பரிபாலிக்க கூடியவனே, உன்னை 10 அங்குலமாக சுருக்கி கொண்டவனே என்று சொல்லி கடவுளுக்கு இலக்கணம் போயிட்டே இருக்கு. அப்ப இலக்கணம் போகும்போது கடவுள் புருஷனா பிறக்கணுங்கிறது இந்த ரிக்கு வேதத்தினுடைய சாராம்சம். ஏன் பிறக்கிறாரு? பலியை நிறைவேற்றுவதற்காக பிறந்தார். சரி, நான் பலியை பத்தி பேசல. ஆகவே கடவுள் மனிதனா ஏன் பிறந்தாருக்கிறதுக்காக ஒரு காரணம் சொன்னேன், அதை விட்டுருவோம். இப்ப கடவுளை பற்றி ஒரு சில காரியங்கள். கடவுள் அவர் தான் உருவாக்கினார், தானா எதுவும் வரல, உருவாக்கப்பட்டது இறைவன் அல்ல. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா இறைவனை விட்டுட்டு இறைவனால் படைக்கப்பட்டதை இறைவன் சொல்றோம். இது மாபெரும் தவறு. இதை திருத்திக் கொள்ளுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நான் நிச்சயமா சொல்றேன். நீங்க தவற சரி. இப்ப இந்த பேனா இந்த மைக்கு தலைகளா வச்சு பேசுறதுனால எனக்கு மைக்கு மேல தப்பு கிடையாது, என் மேலதான் தப்பு. இப்படி பேசினாதான் வருது. அது போல கடவுளை நான் மாத்த சொல்லல. நாங்க யாருமே உலகத்துல எந்த மதமும் மாத்த சொல்லல. உலகத்துல இருக்கிற அத்தனை மதங்களும் இறைவன் ஒருவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று திருமூலர் சொன்னாரு. ஏகோ தேவக என்று வேதம் சொல்லுகிறது. ஏகம் ஷத்விப்ரா பகுதா வதந்தி என்று சொன்னால் மெய்ப்பொருள் ஒன்றே, அதை பல கோணங்களில் காண்கிறார்கள் என்று இந்து வேதம் சொல்லுகிறது. இப்படி பல கொட்டேஷன்ஸ் இருக்கிறது கடவுள் ஒருவர் தான் என்பதற்கு. ஆக எல்லா வேதங்களும் கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் 10 சாமி இருக்குன்னு சொல்லல, எல்லாமே ஒரு மதம் தான் சொல்லுது, ஒரு கடவுள் தான் சொல்லுது. அப்ப அந்த ஒரு கடவுளை நாம் பார்க்காமல் கூறு போட்டு கொண்டு பார்க்கிறோம். அதான் பெரிய தப்பு. இந்த கூறு போடாம இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம். இறைவனே சொன்னாலும் ஜெயிச்சிருவோம். நீ பெரிய சாமி ராமசாமினா தோக்குறோம். கவனிச்சுக்கோங்க. ஒரு கடல் பாருங்க. ஆக ஏரோப்ளேன்ல போகும்போது இந்தியா பாத்தீங்கன்னா தண்ணி தெரியும், அப்புறம் பூமி தெரியும். அந்த இந்தியாவோட கூர்மையான பகுதி தெரியும். இந்த நம்ம கீழே இறங்கி பாத்தீங்கன்னா இது கிழக்க இருக்கிறது பே ஆஃப் இதுங்க, பெங்காலுங்க, அது வங்காள விரிகுடாதுங்க, இது அரேபியன் சீங்க, இது இந்தியன் ஓஷனுங்க அப்படின்னு 3ஆ பிரிக்கிறீங்க. உண்மையாகவே 3 கடல் இருக்குதா? ஒரு கடல் தானா? பூமி இந்த பூமியை 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு நீர்ப்பரப்பு, ஒண்ணு நிலப்பரப்பு. இதை இவங்களை எப்படி இது முஸ்லீம் குளித்தலையும் பிரிச்சுக்கிட்டாங்களோ இந்த நிலப்பரப்பை, கடல் பரப்பையும் தண்ணீர் பரப்பையும் பிரிச்சுக்கிட்டாங்க. இது போல கடவுளை அங்குலம் அங்குலமாக பிரிச்சு இது ஏன் சாமி ஊன் சாமின்னு போட்டா சாமியார். அப்போ ஒரு மனிதன் கடவுளுடைய முழு தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் அவன் குறுகிய வட்டத்திலே குறுகிய புத்தி உள்ளவனாகவே பிறந்து குறுகிய புத்தி உள்ளவனாகவே மறிக்கிறான். ஏன் சாமின்னு சொன்னாவே நீங்க கடலை தோத்துட்டீங்க, கடலை விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்க ப்ரூஃப் கொடுங்க, உங்க சாமி இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்க. எந்த மதத்தையாவது தூக்கி ஒரு ஏன் சாமி உன் சாமி 2 சாமி இருக்குன்னு காட்டுங்க பார்க்கலாம். உலகத்துல எந்த மதமும் 2 சாமி இருக்கிறத அக்செப்ட் பண்ணவே கிடையாது. ஏகோ தேகவ என்று சொன்னா ஒரே ஒரு கடவுள் தான், கடவுள் ஒருத்தர் தான். அது அந்த ஏக கடவுளை நாம் மறந்து விட்டு நமக்குள்ளே சண்டை போட்டுட்டு பிரிவினையா இருக்கிறோம். நாம் ஒன்னா இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். கடவுள் ஒருவராக இருக்கிறார். சரிங்க. கடவுளை பற்றி பல தத்துவங்கள் உண்டு. நான் பல தத்துவங்களை சொல்ல நேரம்ல நான் 1-2 காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டாராம், கடவுளே உன்னை நான் முழுசா கத்துக்கணும்னு கேட்டாராம் ஒரு ஞானி. இறைவன் சொன்னாராம், என்ன நீ முழுசா கத்துக்க முடியாது. இல்ல நான் சாகரத்துக்குள்ள நீ முழுசா கத்துக்கிட்டே ஆகணும். அப்படின்னா நாளைக்கு நீ கடற்கரைக்கு வா அப்படின்ட்டாராம். கடற்கரைக்கு போன பிறகு என்ன செஞ்சிருக்காராம், ஒரு சின்ன குழந்தை சிப்பியில தண்ணி எடுத்து கொண்டாந்து அது ஒரு குழியை நோண்டி அதை மொண்டு ஊத்திக்கிட்டே இருக்குதான். மொண்டு ஊத்திட்டு இருக்குதான். அப்ப இவர் கேட்டாராம், பாப்பா என்ன பாப்பா செஞ்சுட்டு இருக்கிறேன்னாராம். கடல் இருக்கிற தண்ணி எல்லாம் கொண்டு வந்து குழியில ஊத்திக்கிட்டு இருக்கிற அங்கிள் அப்படின்னுச்சான். இவர் சிரிச்சாராம். அந்த பொண்ணு பாவம் தெரியாம செய்யுது அப்படின்ட்டு, பாப்பா இது தப்பு பாப்பா, இதெல்லாம் நீ எத்தனை ஜென்மானாலும் செய்ய முடியாது, நீ இப்படி செய்யக்கூடாது, இது தப்பு, கடல் இருக்க தண்ணி எல்லாம் கொண்டு வர முடியாதுனாராம். இப்ப ஆண்டவர் சொன்னாராம், அந்த சின்ன புள்ள செஞ்ச வேலைதான் நீயும் செஞ்சுட்டு இருக்கிற. இந்த கடல் இருக்கிற தண்ணியாவது குழிக்குள்ள கொண்டு வந்துடலாம், ஆனா என்ன கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நீ இன்னொரு 10 ஜென்மத்தை கூட புரிய முடியாது. ஓரளவுதான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும். நான் எவ்வளவு மணி நேரம் பேசினாலும் இறைவனை ஒரு படம் போட்டு காங்க எனக்கு ஆசை இருந்தாலும் அது யாராலையும் முடியாத ஒரு காரியம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கவே முடியாது. அதே எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க ஒரு சில காரியங்களை வேகமா சொல்றோம். இனி இறைவனை பத்தி பேசல, ஒரு சில காரியங்களை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க. அது என்ன நான் சொல்ல வரேன்னா,
கடவுள் சர்வ வல்லவராக இருக்கிறார். இதை முதலாவது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. கடவுளால முடியாத காரியம் உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. என்னால முடிஞ்சதுதான் கடவுளால முடியும்னா எனக்கு கடவுள் தேவையில்லை. என்னால முடிஞ்சதுதான் இந்த மைக்கால முடியும்னா எனக்கு மைக்கு தேவை கிடையாது. ஒரு மனிதனால முடிந்ததுதான் கடவுளால முடியும்னா ஒரு மனிதனுக்கும் கடவுள் தேவையில்லை. அப்ப கடவுள்லாம் யாருங்க? மனிதனால் முடியாததை முடிய வைக்கிறவர் தான் இறைவன் என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. இதையும் எதுக்காக சொல்றேன்னா, உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதை தீர்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லலாம், அல்லது சொந்த பந்தங்கள் சொல்லலாம், அல்லது ஜாதகம் சொல்லலாம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றேன். தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது மனிதர்களுக்கு இருக்கலாம், இறைவனுக்கு அது கிடையவே கிடையாது. உங்க பிரச்சனைக்கு ஒரு அருமையான தீர்வை இறைவன் வைத்திருக்கிறார். அந்த தீர்வுக்கு நேராக இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. நிச்சயமாய் தீர்வு உண்டு. அதையும் ஏன், அது இன்னொரு ரகசியம் சொல்றேன், கத்துக்கோங்க. எப்பேற்பட்ட மனிதனுக்கும் இந்த பூமியில மனிதனாய் பிறந்த எப்பேற்பட்ட பில்கேட்ஸ் ஆகட்டும் சார், அம்பானி ஆகட்டும் சார், ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன். அவருடைய வாழ்க்கையில தீர்க்க முடியாத ஒரு சூன்யம் அல்லது வெறுமை அல்லது இருள் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அது சரீரத்தில, மனதில, குடும்பத்தில தெரியாது. அது எப்படிங்க? நான் நல்லா இருக்கிறேன் ஒத்துக்கவே மாட்டேன் சார். அந்த இருள் இல்லைன்னா, அந்த சூனியம் இல்லைன்னா இறைவனே கிடையாது நான் சொல்றேன். ஏங்க அந்த சூனியம் எதுக்குங்க இருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த சூனியம் என்ன சொல்லுதுன்னா, இது எதாலையும் தீர்க்க முடியாது, இது இப்படித்தான் இருக்கும் சாகர வரைக்கும் அவன் சொல்லிட்டான். இப்ப அந்த சூனியத்தை ஏன் இறைவன் அனுமதிக்கிறான் அப்படின்னா, அந்த சூனியத்துக்கு தீர்வு படைத்த என்னிடத்திலே உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக அந்த சூனியத்தோடு தான் தேவன் இந்த பூமியில் அனுப்புகிறார். நான் என்ன சொல்றேன்னு விளங்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில இனி குழந்தை பிறக்காது, இனி வீடு கட்ட முடியாது, இனி என் புருஷன் திறந்த மாட்டான், இனி நான் வீடு, இதெல்லாம் பேச்ச டிராப் பண்ணுங்க தயவுசெய்து. இதெல்லாம் எதுக்காக? வக்கீல் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, இன்ஜினியர் சொல்லிட்டாரு, எந்த இன்ஜினியர் சொன்னாலும் கவலை இல்லை சார். இதெல்லாம் படைச்ச ஒரு தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாரு. அவரிடத்துல உங்க பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கமே, இறைவன் ஒருவர் இருக்கிறார், இறைவனை தெரிந்து கொள்ளுங்கள், இறைவனை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரித்து நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கத்துக்கு போவதற்கான வழி இருக்கிறது. நீங்கள் அந்த ஆண்டவன் சொன்ன வழிப்படி போனாதான் நீங்க சொர்க்கலோகத்துக்கு போக முடியும். நான் சொல்றேன், அந்த இறைவனை கண்டுகொள்வதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தாருங்கள். வாய்ப்பை நீங்க கண்ணாடியே கழட்டுறது கிடையாது. நான் நினைச்சதான் சரிங்கிறீங்க, அதுதான் ஆணவம். நான் நினைச்சதான் சரி, நான் சொன்னதான் சரி, நான் படிச்சதான் நிறைய, நான் படிச்சதான் சரிங்கிறீங்க. ஹலோ, இதெல்லாம் சரியா இருக்குதுங்க. நீங்க உலகத்துல இருக்கிற எல்லா புத்தகத்தையும் கரைச்சு குடிங்க. இறைவன்ட்ட பேசிருக்கியா? இந்த கண்ணை பார்க்கறதுக்கு படைச்ச இறைவன், வாயை பேசுறதுக்கு படைச்ச இறைவன் பேசுவானா பேச மாட்டானா? கேளுங்க, நான் சொல்றேன், கேளுங்க. இறைவன் பேசுவான். இறைவன்ட்ட பேசுங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய படிப்புலாம் தேவை கிடையாது. ஒரு குழந்தை போய் கேட்டா கூட இறைவன் பேசியாகணும். நீங்க கேட்டா இறைவன் பேசுவான். நீங்க சந்தர்ப்பமே கொடுக்காம நீங்க நரகத்துக்கு போக கூடாது. நீங்க எந்த வாழ்க்கையில நீங்க சந்தர்ப்பத்தை கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன். என்னன்னா, இறைவனை பத்தி ஒரு முக்கியமான உங்களுக்கு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு உலக செஸ் சாம்பியன் இன்னைக்கு யாருன்னு சொன்னா விஸ்வநாதன் ஆனந்த். நல்லா கவனிங்க. இந்த விஸ்வநாதன் ஆனந்த் தான் இன்னைக்கு உலகத்திலேயே செஸ் சாம்பியன் நம்பர் 1. அவனை செஸ்ல அடிக்கிறதுக்கு உலகத்திலே யாழ் கிடையாது. ஓகே, இப்ப அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பையன் வேர்ல்டு செஸ் சாம்பியன் ஆகி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா? புதுசா வந்தவங்களா சொல்லுங்கம்மா, வாய்ப்பு இருக்குதா? உலகத்திலேயே செஸ் சாம்பியன், செஸ்ன்னா உங்களுக்கு புரியல என்ன செய்யறது, அது ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டு வீரன் இருக்கிறான். அவன் தான் உலகத்திலே நம்பர் 1 விளையாட்டு வீரர் அப்படி வச்சுக்கலாம். தாம் பையனை உலகத்திலே நம்பர் 1 ஆய் மாற்ற அவனுக்கு அறிவு இருக்குதா இல்லையா? இருக்குங்க, ரைட்டுங்க. இப்ப அந்த பையன் வந்து செஸ்ல போய் ஒரு சாதாரண டோர்னமெண்ட்ல தோத்தா யாருக்கு கேவலம் நினைக்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு கேவலம். இப்ப ஒரு கேள்வி, இவன் செஸ்ல ஜெயிக்கலன்னா தப்பு அவங்க அப்பா மேலையா இவன் மகன் மேலையா? யாரு மேல? ஒண்ணு அப்பா சொல்லி கொடுக்காம இருக்கலாம், எந்த அப்பனும் சொல்லி தராம இருக்க மாட்டான். அத சரியா கற்றுக்கொள்ளாத இவளுடைய தவறாக இருக்கலாம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தை உங்கள் மத்தியில சொல்றேன். உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கொண்டு, டாக்டர் சார் சொன்னது போல ஒரு பக்கம் படிச்சா ஒரு நாள் தியானிக்கணும்னு சொன்னார். நான் சாகர வரைக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை தியானிங்க. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். எங்கிட்ட இறைவன் கேட்டாரு, விஸ்வநாதன் ஆனந்த விட நான் அறிவாளியா முட்டாளன்னு கேட்டார். நீங்களே பதில் சொல்லுங்க. இறைவன் வந்து விஸ்வநாதன் ஆனந்த விட அறிவாளியா முட்டாளா? அறிவாளியா? ஒத்துக்கலாமா? அப்ப விஸ்வநாதன் ஆனந்த் தான் பையனை உலக லெவல்ல நம்பர் 1 ஆய் மாற்றுவதற்கு விஸ்வநாதன் ஆனந்துக்கு திறமை இருக்குமே, ஆனால் நான் படைச்ச என் பிள்ளைங்களை, என்ன நம்புற என் பிள்ளைங்களை உலகத்துல நம்பர் 1 மாற்ற என்னால முடியுமா முடியாதுன்னாரு. நல்ல கைகளை தட்டுங்க. நீங்க சாதாரணமா இதை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க சாதாரண ஆள் கிடையவே கிடையாது. உட்கார்ந்து இருக்கிற ஆளும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. உங்களுக்குள்ள சக்தியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க யாருன்னு சொல்றேன் கேளுங்க. நம்ம எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவங்க. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இறைவன் தான் நமக்கு அப்பா. பூனைக்கு என்ன பிறக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? பூனைக்கு டேஷ் பிறக்கும் சொல்லுங்க. பரவாயில்ல, பாப்பா கரெக்டா சொல்லுது.
இவ்வளவு இது கூட தெரியாம மேடையில உட்காந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, சொல்லு. புலிக்கு டேஷ் பிறக்கும், சொல்லுங்க. என்ன பாருங்க? புலி பிறக்கும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்லாமா? கடவுளுக்கு என்ன பிறக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க வாயில் வரல? பேசுங்க. கடவுளுக்கு யாரு பிறப்பாங்க? கடவுளுக்கு கடவுள் தான் பிறப்பாங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் கடவுள்னு கடவுள் சொல்றாரு. கை தட்டுங்கள. ஒரு சின்ன லாஜிக், இவ்வளவுதான் விஷயம். ஒரு புலி குட்டி போட்டோன்னே தாய் புலி செத்து போச்சு. இப்ப அந்த குட்டி புலி பூனையா போயிடுமா, மியான்னு கத்துமா, இல்ல புலி மாதிரி இருக்குமா? என்னங்க இதுக்கெல்லாம் வேட்டையாட யாரும் கத்து கொடுப்பா? அம்மா செத்து போச்சே, அம்மா செத்து போச்சேங்க, என்னங்க இப்ப எப்படிங்க வேட்டையாடும்? வேட்டையாடுமா ஆடாதா? ஒரு புலிக்குட்டிக்கு எந்த புலியும் வந்து கையை இப்படி தூக்கணும், நகத்தை இப்படி வரைக்கணும், இப்படி ஓங்கி அடிக்கணும்னு எந்த புலியும் சொல்லி கொடுத்ததா சரித்திரம்? எந்த பூனையும் தான் குட்டி பூனை இடுப்புல கட்டி கொண்டு வச்சுக்கிட்டு காலை விரிச்சுக்கோ, முத கால தூக்கு, 2 அங்குலத்தை தூக்கு, இந்த கால தூக்கி 4 அங்குலத்துல வை அப்படின்னு மறையாற கத்து கொடுத்ததாக சரித்திரம் கிடையாது. புலி வயிற்றுல என்னைக்கு ஒரு புலி பிறந்ததோ அன்னைக்கு புலியினுடைய சுபாவம் புலிக்கு வருவது போல இறைவனுடைய மக்களா இருக்கக்கூடிய நாம் இறைவனாகத்தான் வாழ்கிறோம். இறைவனுக்குரிய அத்தனை சக்தியும் கடவுள் நமக்குள்ள வச்சிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு தெரியாதனால மரணத்துக்குள்ள தெரிஞ்சுக்கோங்க. உங்களால எங்களால ஒரு உலகத்தையே சிருஷ்டிக்க முடியும். அதுதான் இறைவனுடைய தன்மை. அப்ப அந்த அளவுக்கு நீங்க போகாட்டினாலும் இந்த அளவுக்கு வாங்க. உங்களை நம்பர் 1 மாற்ற இறைவன் விரும்புகிறார். இதை மாத்திர விளங்கிக்கோங்க. உங்களை நம்பர் 1 மாற்ற இறைவன் விரும்புகிறார். ஒரு ஆமீன் மட்டும் சொல்லுங்களேன். ஆமீன். அப்படி கடவுள் அர்த்தம். உங்களை நம்பர் 1 கடவுள் மாற்ற விரும்புகிறார். இப்ப எப்படி அந்த விஸ்வநாதன் தோத்தா அது விஸ்வநாதன் கேவலமோ, நீங்க தோத்தீங்கன்னா அது கேவலம் வந்து இறைவனுக்கு ஒழிய உங்களுக்கு எனக்கும் கிடையாது. தோல்வி என்பது ஆண்டவருடைய சரித்திரத்திலே கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். தோல்வி என்பது உங்களுக்கு கிடையாது. வந்திருக்கிற எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெயன்னு சொன்னோன்னே ஏதோ நினைச்சுக்காதீங்க. சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், 16 செல்வங்களை போய் வீட்டுல போய் தயவு செய்து படிங்க. இந்து மக்களே படிங்க. 16 செல்வங்கள் யாராவது கடகடன்னு சொல்றீங்களா? நான் யாரோ தரேன். யாராவது ஒரு மூத்த அம்மா சொல்லிவிடுங்க, பயமா இருக்கு. யாராவது 1-2 பேர் சொல்லலாம். யாருக்கு தெரியும் 16 செல்வங்கள்? அம்மாவுக்கு தெரியுமா? 16 சொல்லணும் கடகடன்னு. பரவாயில்ல, வீட்டுல போய் படிங்க. எனக்கு தெரியாது, நானும் படிக்கல, எல்லாம் மறந்துருச்சு. படிச்சு வச்ச ஒரு காலத்துல. அதுல இளமை என்பது ஒரு செல்வம்னு சொல்றாங்க. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. இளமையை போய் ஒரு செல்வம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக அந்த 16 செல்வங்களும் பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ்க்கையில எந்த பகுதியிலையும் ஒரு தோல்வி கூட இருக்காம வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதை உங்களுக்கு தர ஆசிக்கிறார். இன்றைக்கு அதை தருவார். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு போங்க. தோத்துறாதீங்கன்னு சொல்றேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்றேன், நேற்று என்கிட்ட இறைவன் கேட்டார். இது என்னுடைய செல்போனு ஒருத்தங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சு தரலைங்கிறாங்க. என் செல்போனை கொடுங்கிறேன், அவங்க தரலைங்கிறாங்க. நான் என்ன செய்யணும்? விட்டு வந்துட்டுமா? நான் என்ன செய்வேன்? கொடுங்கன்னு கேட்கிறேன். என் நிலத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க, நான் போங்கிறேன், போலங்கிறாங்க. என்ன செய்வேன்? நான் கோர்ட்ல கேஸ் போட்டா தூக்குறேனா தூக்கலையா? அதை நான் விட்டுட்டு வரமாட்டேன்ல. இது போல ஆண்டவர் சொன்னாரு, மனிதனுக்காக சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இளமையும் செல்வத்தையும் சொத்தையும் நான் வச்சிருக்கிறேன். அதை பிசாசுகளை விட்டுட்டு போயிடாத, நீ அனுபவிச்சுட்டு தான் சாக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒருத்தர் கூட தோத்துறாதீங்க. ஒருத்தர் கூட ஒண்ணு இல்லாம சாகாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்க அனுபவிக்க வேண்டும் என்றுதான் இறைவன் இந்த பூமியில வச்சிருக்கிறான். அதுக்காக மாற்றான் தோட்டத்து மல்லிகை அல்ல. உங்களுக்கு அனுபவிப்பதற்கான காரியங்களை இறைவன் ஒரு எல்லைக்குள்ள வைத்திருக்கிறார். அதை நீங்க அனுபவித்தாக வேண்டும். வெற்றி உங்களுக்கு உரியது என்பதற்கு ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். வெற்றி உங்களுக்கு உரியது, இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சாகர வரைக்கும் மறக்காதீங்க. இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது, உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பி இந்த வார்த்தையை சொல்றேன். நான் பிறந்த கதையை உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லிட்டு பிரசங்க நான் முடிக்க போறேன். நான் பிறந்த கதை என்னங்க அப்படின்னு சொன்னா, பிறப்பு வர்த்தமான சொல்றேன். தாயின் தகப்பனுடைய உயிர் அணுவில் இருந்து, செமனில் இருந்து அந்த உயிரணுக்கள் வருகிறது. ஒரு மில்லில் கிட்டத்தட்ட 50 மில்லி உயிரணுக்கள் இருக்க வேண்டும். அது 2 மில்லி இருக்கலாம், 2.5 மில்லி இருக்கலாம். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான உயிரணுக்கள் தகப்பனுடைய உயிரணுக்களில் இருந்து புறப்பட்டு வருகிறது செல்கள். இது எங்க போகுது? தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற சினை முட்டையை தேடி போகிறது. நல்லா கவனிக்கணும். குழந்தை எப்படி உருவாகுது சுருக்கமா சொல்றீங்க. டீச்சர்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு சினை முட்டைக்குள்ள போய் அந்த உயிர் அணு தகப்பனிடத்துல புறப்பட்ட அந்த உயிர் அணு போய் முட்டிட்டு நிக்குது. அதுல 1 முட்டலாம், 2 முட்டலாம், 2 முட்டலாம், 3 கூட முட்டலாம். அதுல எந்த உயிர் செல் வந்து அந்த சினை முட்டைக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போகுதோ அதுதான் குழந்தையாக மாறுகிறது. நல்லா விளங்கிக்கோங்க. இதுல ஒரு பாடங்கத்தரை விளங்கிக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தகப்பனிடந்து புறப்பட்ட உயிரணு நீங்கள் அல்ல, சினை முட்டையும் நீங்கள் அல்ல. இந்த உயிரணு சினை முட்டைக்குள்ள போனோன்னு இந்த காம்பினேஷன் தான் நீங்க. நம்ம அப்பதான் பிறந்திருக்கிறோம். இப்ப புறப்பட்ட பல கோடி உயிரணுக்களில கவனிங்க, எந்த அணு முன்னாடி வருது? வேற அணு வந்திருந்தா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, வேற யாரோ பிறந்திருப்பாங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க.
வேற ஒரு அணு உள்ளுக்குள்ள போயிருந்தா நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க, வேற ஏதோ மூஞ்சியோட வேற ஒரு சுபாவத்தோடு வேற யாராவது பிறந்திருப்பாங்க. நீங்க உள்ளுக்குள்ள பிரவேசித்ததுனால தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க. இப்போ ஒரு ரகசியத்தை கத்துக்கோங்க. நீங்க மாத்திரம் எப்படி உள்ளுக்குள்ள போனீங்க? அத்தனை கோடி உயிரணுக்களை தாண்டி நீங்க எப்படி வந்தீங்க? என்ன சிஸ்டத்தை இறைவன் வைத்திருக்கிறான்? நான் இறைவனை பத்தி தான் பேசுறேன். என்ன சிஸ்டத்துல இந்த 50 கோடி உயிரணுக்கள்ல எந்த அணு உள்ளுக்குள்ள போகணும்னு இறைவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுட்டு போங்க. இன்னைக்கு சும்மா போயிடாதீங்க. அது உங்களுக்குள்ள ஒரு வெறியை உண்டாக்கட்டும், வைராக்கியத்தை உண்டாக்கட்டும். என்ன அப்படின்னா, ஒரு ஓட்டப்பந்தயத்தையோ ஒரு நடன போட்டியோ வச்சு அதுல யாரு ஜெயிச்சாங்களோ அவன் தான் உள்ளுக்குள்ள போகணும்னு இறைவன் செட்டப் பண்ணல. நான் விசில் ஊதுவேன், விசில் ஊதுவேன், எல்லாம் ஓடணும், யாரு முன்னாடி போறோம்னா போட்டும், இதை சொல்லல இறைவன். இந்த அத்தனை கோடி அணுக்களும் ஒன்றோடு ஒன்று போரிட்டு எந்த அணு அத்தனை அணுகளையும் சாகடிச்சு கடைசியா மிஞ்சி நிக்கிற அந்த ஒரு அணுதான் இந்த சினை முட்டைக்குள்ள வெற்றிகரமாய் நுழையுது. பாத்தீங்களா? அந்த அணுதான் நீங்களும் நானும். கைத்தட்டுங்க, நான் அர்த்தத்தை சொல்றேன். இப்ப உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை இறைவன் எப்படி வைத்திருக்கிறான் பாருங்க. இப்ப கவனிங்க, பிறப்பின் ரகசியம் சொல்றேன். உங்க எத்தனை பேருக்கு புரிஞ்சதில்ல, புரிய வைக்கிறேன். 50 கோடி அணுக்களையும் நம்ம சாகடிச்சு ஜெயிச்ச பிறகுதான் நம்ம உள்ளுக்குள்ள நுழைஞ்சோம். அப்ப என்ன அர்த்தம்னா, பிறந்த பிறகு நீ ஜெயிக்கல, நீ ஜெயிச்சதுனாலதான் பிறந்த. கை தட்டுங்களேன். நீ ஜெயிச்சது ஐயா, உன் பிறப்பிலேயே நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன் பிறப்பிலேயே வெற்றி இருக்கிறது. நல்ல கை தட்டுங்களேன். உன் பிறப்பிலே வெற்றி இருக்கிறது. ஒருத்தர் கூட தோற்பது என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. அப்படின்னா கடவுள் முட்டாளா போயிடுவாரு. கடவுள் அறிவாளியா இருக்கிறதுனால அவருடைய புள்ளைய தோற்கடிக்கவே ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் படிச்சாலும், பாப்பா சொல்லிச்சு பாத்தீங்களா, எத்தனை பேர் படிச்சாலும், எத்தனை பேர் ஆபரேஷன் பண்ணாலும், இன்னைக்கு 14வது வருஷத்தை தாண்டி 5வது வருஷத்துல கால் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த எக்ஸர்சைஸ் மேன் சொன்னா அதுதான் ஆண்டவருடைய வேலை. அப்ப நம்ம எல்லாம் பிசாசோட பிள்ளைங்களான்னு சொல்லல. ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை பிடிக்கிற ஒருத்தரும் ஒரு காலும் தோல்வடைவதில்லை. அவங்க வெற்றியை பெறுவார்கள். அவங்க ஏன்னா அவங்க ரத்தத்தில் அல்ல, அதுக்கும் ரத்தம் உருவாவதற்கு முன்பதாகவே அவர்கள் வெற்றி பெற்றதனாலதான் குழந்தையாக உருவாகினார்கள். அப்படியானால் என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையே பிறப்பே வெற்றி, உன் வாழ்க்கையே வெற்றி. நீ வெற்றி பெறுவதற்காகவே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி நடி செலுத்துங்க. ஒரு பறவை பறப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டது போல, ஒரு மீன் நீந்துவதற்காக படைக்கப்பட்டது போல, ஒரு பெட்ரோல் ஓடுவதற்காக உண்டாக்கப்பட்டது போல, மனுமக்கள் வெற்றி பெறுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துங்க. கடவுள் நல்லவர். உங்களுக்கு வெற்றி உண்டு, உங்களுக்கு விடுதலை உண்டு, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. படைத்த இறைவனை அறிந்து கொள்ளுங்க. இப்ப நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்ய போறேன். எப்படியாக நீங்கள் படைத்த இறைவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. பிடிவாதம் பண்ணாதீங்க, வியாதியில சாகாதீங்க. நீங்க சாக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க சொல்றோம். இதே துறையூர்ல MSK மண்டபத்தினுடைய வாட்ச்மேனுடைய மனைவி பட்டு, ஊர் வந்து என்னங்க, ஊர் என்னங்க, செல்லிப்பாளையத்துல போய் விசாரிச்சுக்கோங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில் இருக்கிற அந்த அடையாறுல இருக்கக்கூடிய புத்துநோய் மருத்துவமனையில அந்த அம்மாவுக்கு வயிற்றுல கர்ப்பப்பையில வேற எங்க புத்துநோய் வந்து அந்த அம்மாவை நினைவெல்லாம் தவறி போய் டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 1 மணி நேரத்தை செத்து போயிடுவாங்க, நீங்க கொண்டு போயிடுங்க. செத்து போன பிறகு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸில நிறைய 8000 10,000 ஏகப்பட்டது கேட்பாங்க. இப்பயே உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சர்டிபிகேட் கொடுக்குறேன், இந்த சர்டிபிகேட்டோட கொண்டு போயிடுங்க. நீங்க அங்க துறையூர் போறதுக்கு 7 மணி நேரம் ஆகும், உங்களுக்கு நிச்சயமா செத்து போயிடுவாங்க, நீங்க சத்தம் போடாம இறக்கிக்குவாங்கன்னு சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து அவங்களை இறக்கி கார்ல ஏற்றி விட்டாங்க. இவங்க கார்ல எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு அழுதுட்டு வராங்க. அந்த அம்மாவுக்கு நினைவில்லை. அந்த வீட்டுக்காரர் அழுதுட்டு வந்தாரு. சனிக்கிழமை காலையில் நாங்கள் கூட்டம் போட்டுட்டு இருந்தோம். நேரா வீட்டுக்கு கூட போகாம கார்லயே கொண்டாந்து எங்க கூட்டத்தில் வந்து இறக்குனாங்க. 3 பேர் தூக்கி கொண்டாந்து பணத்தை வைக்கிறது போல வச்சாங்க. நான் ஏன் அந்த பணத்தை தூக்கிட்டு வராங்களோன்னு நினைச்சேன். அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணேன். இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு, ஆபரேஷன் பண்ணல, ஒரு மாத்திரை கிடையாது. இன்னைக்கு சுகத்தோட பலத்தோட ஜீவனோடு இருக்கிறாங்க. நேற்று சாட்சி சொன்னாங்க துறையூர்ல. அந்த அம்மாவுக்கு போன மாசம் வயிற்று வலி. இப்ப இந்த அம்மாவுக்கு பயந்துருச்சு. ஆஹா, நம்ம மருந்து எடுக்காம டாக்டரோட வார்த்தை கேட்காம மருந்து எடுக்கிறதுனால தான் மறுபடியும் புத்துநோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை சர்டிபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு திருச்சியில் இருக்கிற அந்த விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்சிருக்கிறாங்க. அவர் எண்டோஸ்கோப்பு எல்லா ஸ்கோப்பும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேன்சருக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க, கேன்சருக்கு ஒரு அடையாளமே இல்லைங்க, இது வேறொரு வயிற்று வலிங்கன்னு சொல்லிட்டாங்க. இதே நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் கேன்சரை சுகப்படுத்த முடியுமா அப்படின்னா கேன்சரை சுகப்படுத்த முடியும். நாங்க பார்த்துருக்கோம். நாமக்கல் எங்கூட வாங்க, எத்தனை எய்ட்ஸ் பேஷண்ட் இன்னைக்கு சுகமா இருக்கிறாங்க. சர்டிபிகேட்டோட நாங்க காட்டுறோம். ஒரு மருந்து இல்லாம மாத்திரை இல்லாம. முடியாதுங்கிற வார்த்தை உலகத்துல கிடையாது. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, இறைவனிடத்துல கிடையாது. உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. இறைவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க என்று இந்த நாளிலே உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நாங்க பிரார்த்தனை பண்ணும்போது நீங்க அமைதியா இருக்கணும். இறைவனுடைய அருள் உங்க மேல இறங்கும். நீங்க கண்ணை மாத்திரம் மூடி வியாதி உள்ள இடத்துல கைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா கடவுள் உங்களை தொடுவார். அப்படியே மின்சாரம் பாஞ்சது போல இருக்குன்னு நான் சொல்லல, பாஞ்சாலும் தவறு கிடையாது. காற்றுப்படுவது போல இருக்கலாம்,
உடம்பு சிலருக்குலாம் அசுத்தாவில் வெளியே போகலாம். பில்லு சூனிய கட்டுகள்லாம் உடஞ்சிருச்சுன்னா உங்க குடும்பம் நல்லா போயிடும். நினைச்சுக்கோங்க. ஒரு காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இங்க காருகுடியில் அந்த தாத்தியங்கரை படிக்க முன்னாடி என்ன ஊருங்க? பெருகனூர். பெருகனூர்ல ஒரு ஐயா இருக்கிறாரு, செல்லமுத்துன்னு பேரு. அவர் பேர் சூப்பரண்டன்ட் செல்லமுத்துனாங்க. நான் வீட்டுக்கு போகும்போது எந்த டிபார்ட்மெண்ட் சூப்பரண்டா இருக்காருன்னு கேட்டா நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சுக்கிட்டேன். கடைசியில் பார்க்க போனா அவர் 3ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர். எப்படிங்க சூப்பரண்டன்ட் கேட்டாருன்னா எல்லாம் சிரிச்சாங்க. அப்புறமே சொன்னாங்க சின்ன பிள்ளை வந்து கை சூப்புவாருங்க, அதனால நாங்க வச்ச பேரு பட்ட பேரு சூப்பரண்டன்ட். அட பாவி மனசான்னு சொல்லிட்டு அந்தால போய் பார்த்தா நான் சாப்பிட்டு 20 வருஷம் ஆச்சுனாரு. ஏன்னா கதை அடிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி போய் கேளுங்கனாரு. அந்த அம்மா சொன்ன சாட்சி சுருக்கமா சொல்றேன். சாப்பிட்டு சோத்தை பிசைஞ்சு வாயில வைக்கும் போது நரவல் வாசம் வருமா. நரவல்னா என்னன்னு தெரியாது, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால கொப்புன்னு வாந்தி எடுத்துருவாரு. இதனால அவங்க அம்மா குழந்தைக்கு சோறு பிசைஞ்சு அங்க பாரு வேடிக்கை பார்த்து வாயை திறந்து கடன்னு கரைச்சு ஊத்துவாங்களாம். ஊத்த கப்புன்னு வாந்தி எடுத்துட்டு வரோம், அந்த ஸ்மெல்லு தாங்க முடியாம. இவருக்கு அப்படியே ஒரு பிரச்சனை. 110 ஆடு 30 மாடு வச்சிருந்தாரு. கேட்டுக்கோங்க, இன்னைக்கு உயிரோடு தான் இருக்கிறார். ஒருத்தர் சொந்த உடன்பரப்பு யாரோ போய் சாம்பல் மாதிரி நைட் தூக்கிட்டு போயிருக்காங்க. அன்னையிலிருந்து 10 நாளைக்குள்ள 110 ஆடு 30 மாடு செத்து போச்சு. உண்மையான போய் கேளுங்க. இவருக்கு வியாதி வந்து தோட்டத்துல ஒரு முருங்கா கூட காய்க்கல. அத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, ஒண்ணு கூட விளைச்சல் கிடையாது. அப்படிப்பட்ட ஏன்னா சோறு திங்கமில்ல, அப்படி செஞ்சு வச்சுட்டாங்க. கடைசியில இங்க வந்த பிறகு இன்னைக்கு எத்தனையோ மாடு வச்சிருக்காரு, ஆடு வச்சிருக்காரு, தோட்டம் விளைஞ்சிருக்குது. நாங்க எப்ப போனாலும் எங்களுக்கு கொலையா தேங்காய் இருக்கிற முருங்காய் எல்லாத்தையும் பிச்சு கொடுப்பேன். நான் எதுக்காக சொல்றேன்னா, பில்லு சுனி இருக்குதா இல்லையா அதெல்லாம் நம்பலாமா? அதெல்லாம் நிச்சயமா நீங்க நம்பி ஆகணும். மேடுன்னு ஒண்ணு இருந்தா பல்லன்னு ஒண்ணு இருக்கும். கடவுளை நீங்க நம்புறது உண்மைனா அதற்கு எதிரிய வினையாய் செயல்கூடிய ஒரு செயல் இருக்கத்தான் செய்கிறது. அதன் பேர் தான் சாத்தான்னு சொல்றோம், சைத்தான்னு சொல்றோம், பிசாசுங்கிறாங்க. அதனுடைய வேலைகளில் ஒன்றுதான் பில்லி சூனியம் செய்வன. குடலத்தேன்னு தெரியாம 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் சரியாகாது. பில்லி சூனியம் தெரியாம அமெரிக்கன் ஆஸ்பத்திரிக்குள்ள அமெரிக்காவுக்கே பண்ணாலும் சரியாகாது, இந்தியாவே வித்தாலும் சரியாகாது. இறைவனிடத்துல வந்தால் மட்டும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நிச்சயமாகவே இன்றைக்கு உங்க குடும்பத்துல பில்லி சூனிய கட்டு இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஆண்டவர் 100க்கு 100 அதை உடைக்கிறாரு. உங்க குடும்பத்துல மாபெரும் மாறுதலை காண போகிறீர்கள். உங்களுக்கு தெரியாது, நீங்க போன பேர் தெரியும். இங்கே ஒரு சிலருக்கு தெரியும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இங்க கூட்டம் முடிஞ்ச உடனே குனிய முடியாதவங்க என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க. என்னால குனியவே முடியலைங்கய்யா, நான் வந்தையா அப்படிங்கிறீங்க. நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டோம். நீங்க என்ன செய்யணும்? குனிஞ்சு பார்க்கணும். அதான் விஷயம். அதுக்குதான் கடவுள்கிட்ட வரோம், அதுக்குதான் வேண்டிட்டு இருக்கிறோம். உங்களுக்காக 30 நாள் பாருங்க, உறவினர்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனா உங்களை நண்பர்கள் அழைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு கிடைத்த நண்பர்கள் உங்களை உறவினராக நினைத்து உங்களுக்காக 30 நாள் வயிற்றை கட்டி வாயை கட்டி சாப்பிடாம இருந்து வேண்டியிருக்காங்க. அதை சொல்லக்கூடாது. வலது கைக்கு சேரது இடது கைக்கு தெரியக்கூடாது. நான் தெரியப்படுத்துறேன் உங்களுக்காக, அவர்கள் நிமித்தம் தெரியப்படுத்துறேன். சாப்பிடாம இருந்து 3 வேளையும் சாப்பிடாம இருந்து 7 நாள் சாப்பிடாம இருந்து சில பேர் 15 நாள் சாப்பிடாம இருந்து 30 நாள் சாப்பிடாம இருந்து டெய்லி ஒவ்வொரு வேளை சாப்பிடாம இருந்து ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நீங்க பட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கஷ்டம் நீங்க படக்கூடாது. ஆண்டவரே அவங்களுக்கு விடுதலை தாங்க, அவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுங்க, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் ஆண்டவரே, அவங்க புள்ள பிறக்கணும் ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க புள்ள படிக்கணும், அவங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அவங்க சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்க எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய இன்விடேஷனை ஏற்றுக்கொண்டு திருப்பூர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, பட்டுக்கோட்டையில இருந்து, சேலத்துல இருந்து, பல தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையின் நாள். தயவு செய்து உங்க டைரியில எழுதி வைங்க இந்த தேதியை. இந்த தேதியோட அருமை உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு எழுதி வைக்கிற தேதியோட அருமை வருகிற நாட்கள்ல இறைவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். உங்க வாழ்க்கையை அப்படியே அப்சைட் டவுனாக இறைவன் திருப்ப போகிறார். உங்கள் பிரச்சனையிலே மாபெரும் மாற்றம் உண்டாக போகிறது. உங்கள் குடும்பத்திலே மாபெரும் மாற்றம் உண்டாக போகிறது. அது இறைவனாலதான் உண்டானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. இது இத்தனை நாளா நாங்க வேண்டின பிரார்த்தனை இன்னைக்கு முடிக்க போறோம். இவ்வளவு நேரம் நான் இறைவனை தியரிட்டிக்கலா பேசிட்டு இருந்தேன். இப்ப பிராக்டிக்கலாக நிரூபிக்கிற ஒரு நேரம். நம்ம எல்லாரும் இருந்த இடத்துல அமைதியா எழுந்து நிற்போம். வியாதியுள்ள இடத்துல கைகளை வச்சுக்கொள்ளுங்க. நான் பிரார்த்தனை பண்ணி முடிஞ்ச பிறகு தயவு செய்து சோதிச்சு பாருங்க. விடுதலை தெரிஞ்சவங்க இங்க மேடையில வந்து எனக்கு இப்படி விடுதலை தெரிஞ்சதுன்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி செலுத்திட்டு போங்க. ஜெயந்தி எங்க இருக்கிறீங்க? வாங்க. கவனிங்க, நீங்க இருக்கிற இடத்துலயே அப்படியே ஏஞ்சி நில்லுங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறாரு ஐயா. மிக முக்கியமான நேரம். புதிதாய் வந்தவர்கள் யாராவது வெளியில இருந்தீங்கன்னா தயவு செய்து உள்ள வாங்க. உள்ளே வருவதற்கு விசுவாசிகள், அங்க வெளியே இருக்கிற விசுவாசிகள் உதவி செய்யுங்க. உங்களுடைய பார்வைக்கு புதிதா இருப்பவர்கள் யாரோட ஐகாசா இருந்தாலும் சரி, தயவு செய்து உள்ள அனுப்புங்க. இது மிக முக்கியமான நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். கவனிங்க, இதுவரை உங்கள் வாழ்க்கையிலே நடக்காத மிக பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னு சொன்னா இங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக நாங்கள் சாப்பிடாம இருந்து விரதம் இருந்து
உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற கடைசி நாள் இது. அதற்காக நாங்க யாருக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணமோ அத்தனை பேரையும் நேரிலே சென்று அவர்களை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவருடைய குடும்ப நலனுக்காக, குடும்ப ஆசீர்வாதத்திற்காக. ஐயா பிரார்த்தனை பண்ணும் பொழுதே உங்களுக்கு அற்புத சுகம் நடக்கும். யாருக்காவது கெட்ட ஆவிகள் இருந்தா அவங்க அப்படியே கத்திட்டு கீழே விழுந்துருவாங்க. உடனே பக்கத்துல உள்ளவங்க பயந்துராதீங்க, அதை நாங்க பாத்துக்குவோம். நீங்க அமைதியா உங்க பிரார்த்தனையில நீங்க கவனமா இருங்க. குழந்தைங்களை வச்சிருக்கவங்க தயவு செஞ்சு தூக்கி கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய உடைமைகளை நீங்க கையில பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. மிகப்பெரிய அற்புதம் நடக்க போகிற ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நில்லுங்கள். நிச்சயமாக கடவுளிடத்திலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்வீர்கள். கண்களை மாத்திரம் மூடுவோம். ஒத்துழைங்க. கண்ண முடிச்சு வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது இறைவன் உங்களை தொடுகிற ஒரு நேரம். சர்வ வல்லமை படைத்த நல்ல ஆண்டவரே, அற்புதமான அதிசயமான நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே எல்லாம் தெரிஞ்சனால நாங்கள் பேசல. இறைவனை ஒரு மனிதனும் முழுமையாக கண்டுகொள்ள முடியாது. ஆனால் கண்டுகொள்வதற்கு நீர் உதவி செய்திருக்கிறீர். நீர் எங்களுக்கு கொடுத்த வெளிச்சத்திலே நாங்கள் கொஞ்ச நேரம் உங்களை பத்தி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்னதான் நாங்க சொன்னாலும் நீங்க பேசாட்டினா அது அவர்களுக்கு புரியாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில இடைப்பட்ட நல்ல இறைவனே, இந்த நின்று கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடைப்படுவீராக. தீர்க்க முடியாது, குணமாக்க முடியாது என்று டாக்டர் சொன்னதை நம்பி இவங்க எல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இது சாகர வரைக்கும் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டு தான் அவனு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு உலகத்துல தீர்வு இருக்கா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு சிலர் வந்திருக்கிறாங்க. விடுதலை இல்லாமல் அநேகர் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவரே, இன்றைக்கு தாகம் என்றால் தண்ணீர் இருக்கும் என்று நாங்கள் சொல்லி அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கும் என்று நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வெற்றி பெறுவதுதான் ஒரு இறைவனுடைய விருப்பம். நிச்சயமாகவே நீர் எங்களை தோற்கடிக்க விரும்புவதில்லை. இங்க வந்திருக்கிற ஒருத்தரும் தோக்கக்கூடாது. அத்தனை பேரும் நம்பர் 1 இருக்குன்னு நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறோம். தோல்வி எங்களுக்கு கிடையாது. வியாதியோடு நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீரோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அழுகையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் உங்களால படைக்கப்பட்டவர்கள். ஒரு பூனைக்கு பூனை பிறக்கிறது போல உங்களுக்கு நாங்க பிறந்திருக்கிறோம். இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்திருக்கிறோம். இறைவனே, மிச்ச காரியத்தை உங்க கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுது வியாதிகளுக்காக, பிரச்சனை உள்ளவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவம் என்பது ஆண்டவரே ஏதோ தியரிட்டிக்கலா பேசிட்டு போறது அல்ல. இது பிராக்டிக்கல் மார்க்கம் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். உங்களுடைய அற்புத வல்லமை இந்த இடத்துல இறங்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதே உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவர் மீதும் பரிபூரணமாக மூடப்பட்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடம் முழுவதுமாய் உங்களுடைய கரம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் அசை வாடி கொண்டிருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உச்சன் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இப்பொழுது அந்த தெய்வீக வல்லமை ஊடுருவி பாயும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற அற்புத அதிசய விடுவிக்கும் வல்லமை இந்த கணத்துல இறங்கி இவர்கள் மீது மின்சாரத்தை போல விழுவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதே அது விழுந்து கொண்டிருப்பதற்காக, இப்பொழுதே அது தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பில்லி சூன்யங்களுக்கு விரோதமாய் நான் கடந்து வருகிறேன். பில்லி சூன்யமே, செய்வனையே, மந்திரமே, மாந்திரிகமே, ஏவலே, காத்து கருப்பு சட்டைகளை இயேசுவின் நாமத்தினால வானத்தையும் பூமியும் படைத்த அந்த இறைவனின் திருப்பெயரால் நான் கடிந்து கட்டளை கொடுக்கிறேன். பிசாசுகளின் மீது இறைவனுக்கு அதிகாரம் உண்டு, இறைவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு இப்பொழுது எல்லா அசுத்தாவின் மீது நான் அதிகாரம் எடுக்கிறேன். இப்பொழுதே நீ புறப்பட்டு வெளியேறு போ. இப்பொழுதே நீ புறப்பட்டு வெளியேறு. அலைக்கழிக்கிற ஆவியே, மறைந்திருந்து அலைக்கழிக்கிற ஆவியே, வஞ்சிக்கிற ஆவியே, மரித்து போன ஆவியே, மரித்து போனது உள்ளுக்குள்ள புகுந்து அலக்களிக்கிற ஆவியே, குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவியே, குடும்பத்தை ரெண்டாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் இப்பொழுதே வெளியேறி போகும்படி கட்டளை கொடுக்கிற. வெளியேறி போ, வெளியேறி போ, வெளியேறி போ. கடவுள் ஒருபோதும் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் தடை நிற்பது இல்லை. கடவுளுக்கு எதிராக செயல்படுகிற தீய வல்லமையே இதற்கு காரணம் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அந்த தீய வல்லமையின் மீது நாங்கள் அதிகாரம் எடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா பில்லி சூனிய செய்வனை மந்திரங்கள் இந்த நிமிஷத்துல ஒன்றுமில்லாமல் இல் பொருளாய் போகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். இன்றிலிருந்து அவர்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய மாறுதல், ஒரு பெரிய விமோசனம், ஒரு பெரிய விடுதலை, இதனால் வரை அனுபவியாத நிம்மதி, இதனால் வரை அனுபவியாத சமாதானத்தை இன்றைக்கு அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறார்கள். ஆண்டவரே, உங்களுடைய அந்த சுகம்
சுகமளிக்கும் வல்லமை, விடுவிக்கும் வல்லமை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டுக் கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய விடுதலையின் வல்லமை இறங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வியாதிகளுக்காக வேண்டுதல் செய்கிறேன். யாருக்காவது கண்ணு தெரியலன்னா உங்க கையை கண்ணில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 வியாதி இருக்கலாம், உங்களுக்கு இருக்கிற 2 கை தான், எப்படி வைக்கிறதுன்னு கேட்காதீங்க. நான் ஒவ்வொரு வியாதிக்கு ஜெபம் பண்ணும் போது அந்தந்த இடத்துல கைகளை வச்சுக்கிட்டே வாங்க, அமைதியா வாங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் சரீரத்துல விளங்கும். நான் எந்தெந்த இடத்துல ஜெபம் பண்றனோ அந்தந்த இடத்துல பிரச்சனை இருந்தா நீங்க கை வச்சுக்கோங்க. தலையில பிரச்சனை இருந்துச்சுன்னா தலைக்காக நான் வேண்டுதல் செய்யறேன். இப்ப கண்ணுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன். ஒவ்வொரு இடத்துக்கு சொல்லும் போதும் கையை வச்சுக்கோங்க. காது கேட்காம யாராவது கூட்டி வந்திருந்தீங்கன்னா ஒரு விரலையாவது அந்த பிள்ளையோட காதுல அப்படி வச்சிருங்க. வாய் பேச முடியாம யாராவது கூட்டிருந்தீங்கன்னா நாக்கு அந்த திறக்க சொல்லி நாக்கு மேல உங்க விரல வச்சிருங்க. முழங்கால் வலினா நீங்க குனியக்கூடிய அவசியம் இல்லை, சும்மா கையை காலில் வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையானா உங்க கையை நெஞ்சிலையாவது வச்சுக்கோங்க. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த கண்களுக்காக நான் வேண்டுதல் செய்யறேன். நிச்சயமா சொல்றேன், கண்ணாடியோட வந்திருந்தீங்கன்னா இந்த கூட்டம் முடிஞ்சு கண்ணாடி முடிச்சு நீங்க தயவுசெய்து ஒரு பக்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நிச்சயமாகவே இறைவன் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். இந்த மேடையில நீங்க சாட்சி சொல்லுவீங்க. ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்றேன். நாங்க 30 நாள் வேணுனால இறைவன் எங்கள்கிட்ட சொன்ன ஒரு அருள் வாக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன். அது என்ன ஆண்டு சொன்னார்னா, நீங்க 30 நாள் வயிற்று கட்டி வாயை கட்டி என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணதுனால சுகத்தை என் பிள்ளைங்களுக்கு நான் தரப்போறேன். எனக்கு விழுந்து ஜெபம் பண்ணவர்களுக்கு நான் விடுதலையை தரப்போகிறேன். உங்களுக்கும் விடுதலை உண்டு, நான் பட்சபாதம் இல்லாதவர் என்று ஆண்டவர் சொன்னார். பச்சேந்தி என்று சொன்னால் பட்சபாதம் அற்றவர். ஆக முதலாவது விடுதலை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே, அழுது ஜெபம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே சாப்பிடாமறது, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை. அது என்ன வியாதிங்கிறது எங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். குடும்பத்துல என்ன பிரச்சனைங்கிறது எங்களுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும். இறைவன் நற்குணம் உள்ளவர். முதலாவது உங்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார். உங்களுக்கு விடுதலை உண்டு, நீங்க எதிர்பாருங்க. நாங்க பிரார்த்தனை பண்ணி இருக்கிறோம், கடவுள் அற்புதம் செய்திருக்கிறார், இப்பொழுதும் செய்ய போகிறார். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, அந்த கண்களில அது ஆண்டவரே தூர பார்வையாக இருந்தாலும் கிட்ட பார்வையாக இருந்தாலும் மாலை கண்ணாக இருந்தாலும் வெள்ளைப்படலம் விழுந்திருந்தாலும் கண் ஆபரேஷன் தான் பண்ணி ஆகணும், ஆபரேஷன் பண்ணாலும் சரியாகாதுன்னு சொல்லியிருந்தாலும் சதை வளர்ந்திருக்குன்னு சொல்லியிருந்தாலும் கண் சம்பந்த நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நான் கடந்து வருகிறேன். இப்பொழுதே கண்களில் நம்முடைய சுகமளிக்க வல்லமை ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே, கண்களில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் நீங்கி மிக தெளிவாய் காணுகிற திறனை அவர்கள் அடைவார்களாக. Even the blind eyes be healed and be opened in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் குருட்டு கண்களாக இருந்தாலும் அவைகள் திறக்கப்படும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். தெளிவாய் காண்பார்களாக, தெளிவாய் பார்ப்பார்களாக இயேசுவின் அற்புத நாமத்தினாலே. காது கேளாதவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். பொல்லாத செவிட்டுத்தனத்தின் ஆவியே, காது கேட்க முடியாதபடி காதை அடைத்து வைத்திருக்கிற பொல்லாத spirit, you the spirit of deaf, in the name of Jesus I command you to come out from them in the name of Jesus right now, right here in Jesus name. We release the command, we command the healing and deliverance in the name of Jesus. எல்லா செவிட்டுத்தனத்தின் ஆவிகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இக்கணமே இந்த பிள்ளைகளுடைய செவி பறைய விட்டு நீ புறப்பட்டு வெளியேறி போ, மறுபடியும் பிரவேசிக்க கூடாது என்று கட்டளை கொடுக்கிற. வாய் பேச முடியாதபடி வாயை கட்டி வைத்திருக்கிற டம் ஸ்பிரிட், ஊமையான ஆவியே, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே அந்த வாயின் கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், வாயின் கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன், வாயின் கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக. எங்களை போல சரளமாய் பேசுகிற நாவை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா ஊமையான ஆவிகளை கணமே வெளியேறி போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஐயா, தலையில நரவு இருந்தாலும் சரி, அது வேற ஏதாவது பேன் இருக்குது, ஊரல் இருக்குது, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தலை சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை, தூக்கம் வரல, எந்த பிரச்சனையும் சரி, எனக்கு நரம்பு அடைச்சிக்கிச்சு, மூளை பிளாக் ஆயிடு, நரம்புல பிளாக் இருக்குது, அது இருக்கு, இது இருக்கு, தூக்கம் வரல, என்ன பிரச்சனை, தலை சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும், கட்டி டியூமரா இருந்தாலும் பயப்படாதீங்க. அது கேன்சரா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பெரிய மேட்டர் அல்ல. கேன்சருக்கு காரியமே அது இறைவனால சுகப்படுத்த முடியுங்கிறத மனுஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறைவன் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேன்சர் கட்டியாக இருந்தாலும் இந்த 3 நாள்ல நீ செத்து போடுவேன் டாக்டர் சொல்லியிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுடைய வல்லமை உங்க மேல இறங்கும். நீங்க இறைவனுக்கு விட்டு கொடுங்க. கடவுளுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவானாலும், அது ஒத்த தலைவலியா இருக்கலாம், ரெட்ட தலைவலியா இருக்கலாம், ஆண்டவரே கிறுகிறுப்பா இருக்கலாம், மயக்கமா இருக்கலாம், மூளையில போற நரம்பு அடைச்சிருக்கலாம், அது பிரெயின் டியூமரா இருக்கலாம், அது ஆண்டவரே பிளட் கேன்சராக இருக்கலாம், ஆண்டவரே சிறுமூளை வளர்ச்சியாக இருக்கலாம், பைத்தியம் பிடிச்சிருக்கலாம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால தலை சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் இந்த நொடி பொழுதுல, இந்த கணத்துல, இந்த இடத்துல சுகம் உண்டாகும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம்.
அற்புத அதிசய விடுதலை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அதிசயமான விடுதலை கட்டளை கொடுக்கிறோம். இப்பொழுதே பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, 100% டெலிவரன்ஸ் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமான விடுதலை நீர் தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டிரான்ஸ்லேட்ஸ் வியாதிகள் எல்லாம் சுகமாகட்டும். உள்நாக்கு வளர்ந்திருந்தனால ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் அற்புதமான சுகத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இருதய பிரச்சனைகளுக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இருதய வாழ்வுகள் வேலை செய்யல, சுருங்கி இருக்குது, விரிஞ்சு இருக்குது, நடக்கூட கூடாதுன்றாரு, பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கணும்னு கடவுள் டாக்டர் சொல்லியிருந்தாலும் ஆண்டவர் அதை சொல்லல. ஆண்டவர் உங்களை உருவாக்கின கடவுளால சுகமாக்க முடியும். நாங்கள் மேடையில சொன்ன சாட்சி உண்மைன்னா இன்னைக்கு அது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார். இருதய பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்தாலும் கைகள் இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் காண போகிறீர்கள். இயேசுவின் அற்புத நாமத்தினாலே, இயேசுவின் அதிசய நாமத்தினாலே பரிபூரண விடுதலை இப்ப இந்த கணத்துல உண்டாகும்படி கட்டளை கொடுக்கிறோம். புதிய வாழ்வுகள் உருவாகட்டும். வாழ்வுகள் செயல்படும்படி கட்டளை கொடுக்கிறேன். செயல்பட மறுக்கிற, செயலிழந்த எல்லா உள்ளுறுப்புகள், வாழ்வுகள் கடவுளின் நாமத்தினாலே செயல்படும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். 25% அல்ல, 15% அல்ல. ஆண்டவரே, ஒரு மனிதனுக்கு நார்மலா எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணுமோ அத்தனை பெர்சன்டேஜ் அந்த இருதய வாழ்வுகள், இருதயங்கள் செயல்படும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒரு ஆபரேஷனுக்கு போகாதபடி, ஒரு மருந்தும் மாத்திரை எடுக்காதபடி தேவனுடைய சுகத்தை, கடவுள் தரக்கூடிய சுகத்தை இந்த பிள்ளைகள் பெற்று அனுபவிப்பார்களாக. மரணத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒருவருக்குள்ள நீ மரணத்தின் ஆவியை தரக்கூடாது, நீ மரணத்தை தரக்கூடாது. நாங்கள் எங்கள் பிள்ளைகள் பாதி வயதிலே சாவதை நாங்கள் விரும்பாதது போல, நாங்கள் பாதி வயதிலே சாவதை இறைவன் விரும்பாதபடியால் அந்த இறைவனுடைய விருப்பத்தை நான் கட்டளை கொடுக்கிறேன். இங்கு வந்திருக்கிற ஒருவருக்கும் வியாதியிலே மரணம் இருக்கக்கூடாது. அற்புதமான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். தற்கொலை ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுதே நீ பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறி போ. இந்த பிள்ளைகளுடைய சரீரத்திலே சிந்தையை நீ ஆளுகை செய்யக்கூடாது என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். பூர்ண சுகம் உண்டாகட்டும். மரண கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு ஒரு புதிய ஜீவன் அவர்களுக்குள்ள இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இருதய துடிப்புகள் சீரடைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத ஆஸ்துமா வியாதியை, மூச்சுவிட முடியாதபடி இரவும் பகலுமாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டளை கொடுக்கிறேன். இந்த நிமிஷத்துல நீ வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் வியாதியை இறைவன் உண்டாக்கல, வியாதியை இறைவன் அனுமதிக்கல. அதுல இருந்து வெற்றி பெறுவதுதான் இறைவன் விரும்புகிறான். யாரெல்லாம் இறைவனுக்கு ஒத்துழைக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஃபேன் சுத்துற ஃபேனுக்கு கீழே ஒரு மனிதன் வரும்போது அவன் காற்றை அனுபவிப்பது போல, எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பின் பக்கமாய் ஒருவன் வரும்போது சூடை அனுபவிப்பது போல உன் பக்கமாய் வந்த மனிதனுக்கு நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் அந்த விடுதலை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இப்பொழுதே அந்த விடுதலை இறங்கி வருவதாக, இப்பொழுதே இறங்கி வருவதாக. செயல்படாத எல்லா உறுப்புகளும் செயல்பட துவங்கட்டும். செயல்படாத கிட்னியாக இருந்தாலும், அது நுரையீரலாக இருந்தாலும், ஓட்டை இருந்த நுரையீரலாக இருந்தாலும், இப்பொழுதே கடவுளின் நாமத்தினாலே அந்த ஓட்டைகள் அடைக்கப்பட்டு ஒரு புதிய நுரையீரலை சிருஷ்டிக்கிற, ஒரு புதிய கிட்னியை நாங்கள் சிருஷ்டிக்கிறோம். ஒரு பஞ்சர் ஒட்டப்பட்ட ஒரு கிட்னி அல்ல, ஒரு புத்தம் புது கிட்னியை நாங்கள் சிருஷ்டிக்கிறோம். கடவுளின் நாமத்தினாலே அற்புதமாய் செயல்படுவதாக. டாக்டர் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு பரிபூர்ண சுகத்தையும் அற்புத சுகத்தையும் ஆண்டவர் கட்டளையிட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தீராத நெஞ்சு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே தீரட்டும். முதுகு தண்டுவட ஸ்பைனல் கார்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ கைகளை முதுகுல வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி வருகிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், அது 10 உடைஞ்சிருந்தாலும் ஆண்டுடைய வல்லமை அந்த 10 ஒன்னாக்குவதற்குரிய வல்லமை இறங்கி வருகிறது. உடைக்கப்பட்ட எலும்புகள் நேரடையட்டும், கோணலா இருக்கிற எலும்புகள் நேராகட்டும், உடைக்கப்பட்ட எலும்புகள் ஒட்ட வைக்கப்படுவதாக இயேசுவின் அற்புத நாமத்தினால. ஆண்டவரே, நம்முடைய சுகமளிக்க வல்லமை எலும்புகளிலே ஊடுருவட்டும். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை எலும்புகளில் யாருக்கெல்லாம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுளுடைய வல்லமை ஊடுருவுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமடையட்டும். அது சர்க்கரையாக இருந்தாலும், அது பிரஷராக இருந்தாலும், அது லோ பிரஷர் ஹை பிரஷராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். அற்புதமான விடுதலை உண்டாகட்டும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். அது பருவா இருந்தாலும், மருவா இருந்தாலும், தேமலா இருந்தாலும், சார் வெண் குஷ்டமாக இருந்தாலும், ஐயா கரும் குஷ்டமாக இருந்தாலும் இறைவனால் சுகமாக்க முடியும். சுகமாக்கிறார். இப்பொழுது சுகமளிக்க வல்லமை உங்கள் சரீரத்தில் இறங்கி வருகிறது. விசேஷமாக உங்கள் தோள்களில் இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே தோல் இருக்கக்கூடிய எல்லா தீராத வியாதிகள் அழிந்து போவதாக.
அது எப்பேற்பட்ட சொரியாசிஸ் வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தோல் வியாதியாக இருந்தாலும், இயேசுவின் அதிசய நாமத்தினாலே இப்பொழுதே அந்த சுகமளிக்கும் வல்லமை அந்த தோள்களிலே இறங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான விடுதலை, அதிசயமான சுகத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். எல்லா தோல் இருக்க தேமைகள் எல்லாம் மறையட்டும், வெண் தழும்புகள் மறையட்டும், வெண் குஷ்டங்கள் குணமடையட்டும், குஷ்டரோகம் குணமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். வலுப்பு வியாதியை ஜனங்களை அலக்கழிச்சு வீட்டை விட்டு வெளியே போக முடியாதபடி, ஒரு நாளைக்கு 10 தடவை 20 தடவை வந்து படிக்க ஸ்கூலுக்கு கூட போக முடியாதபடி, வீட்டை விட்டு போக முடியாதபடி, திருமணம் பண்ணி வைக்க முடியாதபடி அலக்கழித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத அசுத்த ஆவியை இப்பொழுதே நீ வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இனி ஒரு நொடி பொழுது கூட இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் நீ இருக்க கூடாது, நீ வெளியேறி போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். மூல வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே குணத்தை கட்டளை கொடுக்கிறேன். எத்தனை தடவை ஆபரேஷன் பண்ணி சுகமாகாட்டினாலும் ஆண்டுடைய நாமத்தால் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆபரேஷன் இல்லாம, மருந்து இல்லாம, மாத்திரை இல்லாம ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சுகத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே குணம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. மூட்டு வலி, முழங்கால் வலியோட வச்சுக்கிட்டு கேட்டா 40 வயசு ஆச்சு, 50 வயசு ஆச்சு, அப்படித்தான் இருக்கும், மூட்டுல ஜவ்வு தேர்ந்து போச்சு சொல்லிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அந்த ஜவ்வை உருவாக்கின கடவுளால புது ஜவ்வை உருவாக்க முடியும். இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை மூட்டுகளிலே பாய்கிறது. இப்பொழுதே அந்த வல்லமை ஊடுருவட்டும். இப்பொழுதே அந்த வல்லமை இந்த இடத்துல அந்த வல்லமை ஊடுருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இனி ஒருபோதும் அந்த வலியை நீ காணாதிருப்பாய். அந்த வலி வரக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன். புதிய உறுப்புகள், மூட்டுகளுக்கு பலன் உண்டாவதாக. தேவையில்லாத ஜவ் வளர்ச்சி எல்லாம் குறையட்டும். நடக்கக்கூடாது இருப்பதற்கு என்னென்ன காரணத்தை அந்த டாக்டர்கள் சொன்னாரோ அந்த காரணம் எல்லாம் அழியட்டும், தோற்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அற்புத விடுதலை உண்டாகட்டும். பாத எரிச்சல் இயேசுவின் நாமத்தினாலே குணமடையட்டும். கணுச்சொலை வியாதிகள், கணுக்களுக்கு கணி, மூட்டுக்கு மூட்டு வலி, ஐயோ தூக்கம் இல்ல, கைய தூக்கம் இல்ல, கால தூக்கம் இல்ல, கணுச்சொலை வியாதி, மூட்டுக்கு மூட்டு வீங்கிக்கும், உயிர் போற அளவுக்கு வலிக்கும். அந்த கணுச்சொலை வியாதிகள் எல்லாம் ஆண்டவர் குணமாக்குகிறார். கர்த்தருடைய அற்புத வல்லமை இப்பொழுது உங்கள் மூட்டுகளிலே, ஜாயிண்ட்களிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுது ஒவ்வொரு மூட்டுகளிலும், ஒவ்வொரு கணுக்களிலும், ஒவ்வொரு நாடியிலும், ஒவ்வொரு நரம்பிலும், ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு திசுக்களிலும் கர்த்தருடைய சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக. எல்லா கணுக்கள் தேவனுடைய வல்லமை இறங்கி அந்த கணுச்சொலை வியாதியிலிருந்து அவர்களை குணம் ஆக்குவாரா. இயேசுவின் நாமத்தினாலே குணம் உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற குடும்பம் இணையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானம் இருக்கு ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கழுத்துல பேருக்கு தான் தாலி தொங்குது ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில உண்மையான நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் வேண்டுதல் செய்கிறேன். குடும்பத்திலே சண்டை உண்டாக்கி, பிரிவினையை உண்டாக்கி, வீடு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் இறைவனுக்கு கொண்டாட்டம் அல்ல ஆண்டவரே. அதை நீர் விரும்புகிற தேவன் அல்ல. எங்க பிள்ளைங்க ஆண்டவரே, நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறத நாங்க தாங்காட்டி எங்களை படைத்த இறைவனில் ஒருபோதும் அதை விரும்புவதில்லை. உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாக பிசாசானவன் குடும்பத்திலே புகுந்து அந்த குடும்பத்தை பிரித்து வைத்திருக்கிற பொல்லாத பிரிவின் ஆவியே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன். இனி ஒரு நொடி பொழுது கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அந்த உறவிலே உன் கையை வைத்திருக்க கூடாது. உன் கரத்தை எடு என்று கட்டளை கொடுக்கிறேன். தேவ சமாதானம் குடும்பத்தில் ஒரு பெரிய மாபெரும் சமாதானம் உண்டாவதாக. இனி ஒரு போதும் பிரியக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. வருமானத்துக்கு என்னென்ன வழிகளை வைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அது சின்ன தொழிலாக இருந்தாலும், கைத்தொழிலாக இருந்தாலும், ஒரு பெரிய பிசினஸ் ஆக இருந்தாலும், நான் இன்னைக்கு சவாலாக சொல்லுகிறேன். வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேங்க, 2012 வருமானத்தை கூட்டி வச்சுக்கோங்க. 2012 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச வருமானத்தை விட 2 பங்கு வருமானத்தை படைத்த இறைவன் 2013 தரப்போறார். கையில் கட்டிக்கங்க. உங்க வாழ்க்கையிலே பார்த்திராத ஒரு வருமானத்தை இறைவன் தருவார். இறைவன் தருவார். அப்பயாவது தெரிஞ்சுக்கோங்க, அவர் உண்மையானவர் என்று அறிந்து கொள்ளுங்க. வருமானத்தை கர்த்தர் கூட்டி தருகிறார் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய வேலையை ஆசீர்வதிக்கிறோம், அவங்க போக்கை வரத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமாய் பாதுகாப்பீராக. பாதம் கல் இடாதபடிக்கு ஆண்டவரே, விபத்து வராதபடிக்கு ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய சட்டைக்குள்ளாய் மூடுவீராக இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை அற்புதமாக உருவாக்குங்க. ஆண்டவர் துணை நிற்கிறார். உங்க பிள்ளைங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு விரும்பாதீங்க. பிள்ளைங்க பிறக்கும் போதே சொல்லிக் நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நீ நேஷனல் ஃபர்ஸ்டா வருவடா, நீ உலக சாம்பியனாக வருவாய் என்று தட்டி கொடுத்து வளருங்க. கடவுளுடைய கிருபை உங்களோட நிச்சயமாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் தரப்போகிறார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் தரப்போகிறார். கைகளை தட்டி, ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உங்களுடைய கல்விமானின் ஞானத்தை தருவீராக இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால பிள்ளை பெற முடியாதபடி கர்ப்பத்தை அடைத்து
ஆணுக்குள்ள மலடு, பெண்ணுக்குள்ள மலடு, கர்ப்பப்பையில அடப்பு இருக்குது, கர்ப்பப்பையில கட்டி இருக்குது, அந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு சொல்லி பிள்ளைகளை அளவச்சு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசு, இயேசுவின் நாமத்தினாலே இப்போது அதிகாரம் எடுக்கிறேன். இப்பொழுதே அந்த பிள்ளைகளுடைய அந்த கர்ப்பப்பையிலிருந்து ஆணினுடைய மலட்டுத்தன்மையும் பெண்ணினுடைய மலட்டுத்தன்மையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக. நீங்கி போ இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை, ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. ஒரு பிள்ளை அல்ல, நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண மட்டும் நீ ஜீவனோடு இருப்பாய், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண மட்டும் ஜீவனோடு இருப்பாய் என்று வாக்குரைத்த தேவனுடைய வாக்கு உங்கள் குடும்பத்திலே வந்து பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளை பாக்கியத்தை நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். இந்த நாள் வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு நாளாக இன்றையிலிருந்து அந்த கரு தரிக்கட்டும், அந்த கரு நிற்கட்டும், அபார்ஷன் ஆகக்கூடாது, அது மிஸ்கேரிங் ஆகக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால மாபெரும் விடுதலை, மாபெரும் விடுதலை உண்டாகும்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதிசயமான விடுதலை கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொழிலிலே ஒரு மாபெரும் அபிவிருத்தி. ஆண்டவரே, இங்க வந்திருக்கவங்களோட கூட நண்பர்கள் 1000 பேர் கடை வச்சிருந்தாலும் இங்க வந்திருக்கவங்களுடைய கடையை கடவுள் நம்பர் 1 மாற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். இன்னொரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க யாரும் சம்பளம் வாங்குவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நீங்க 100 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை தட்டி உங்களை அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை தேவன் தருகிறார். உங்களை அத்தனை பேரையும் பிசினஸ் மேக்னெட்டாய் கடவுள் மாற்றுகிறார். பிசினஸ் மேக்னெட்டாக. அப்பதான் கடவுளுடைய அருள் உங்க மேல இறங்கும். ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவரால முடியும், நம்மளால அல்ல, ஆண்டவரால முடியும். உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார், உங்களை கர்த்தர் உயர்த்துகிறார். 35,000 அல்ல, லிமிட் வைக்காதீங்க. 40,000 அல்ல, நீங்க 40,000 இல்ல 50,000 சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு ஒரு கடவுள் மூலையை தருகிறார், ஞானத்தை தருகிறார். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் இதனால் வரை கண்டிராத அளவுக்கு மாபெரும் அளவில் அது விளங்க போகிறது. மாபெரும் அளவில் அது விளங்க போகிறது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார். வியாதியில் உன் பிள்ளையை தொடுகிறார், வியாதியில் உன் தாயை தொடுகிறார், வியாதியில் உன் உறவினரை தொடுகிறார், உன் பிசினஸை தேவன் தொடுகிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பின் வல்லமை இறங்கி வருகிறது. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் பேர் புறாய் தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். 2013க்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, 2013ஆவது ஆண்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்க 2012 வரைக்கும் அனுபவித்திராத நன்மைகளை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. 2012 வரைக்கும் நீங்க எதையெல்லாம் அனுபவிச்சு பார்க்கலையோ அதெல்லாம் 2013ல ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை தேவன் வலுக்கட்டாயமாக அனுபவிக்க வைக்க போகிறார். நன்றி, 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 நன்றி. இதெல்லாம் எனக்கு நடக்குமா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? நீ கனவுல கூட கண்டிராத நன்மைகளை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார், உனக்காக வைத்திருக்கிறார். கூடுமானால் அடுத்த டிசம்பர்ல வந்து சாட்சி சொல்லுங்க, ஆண்டவர் என்னென்ன தந்தார் என்று. நன்றி ஆண்டவரே. அது இறைவன் கொடுக்கிற வெகுமதி, அது இறைவன் கொடுக்கிற வெகுமதி, அது இறைவன் கொடுக்கிற வெகுமதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே, 2013 நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அது நோயற்ற ஆண்டாக, அது வியாதியற்ற ஆண்டாக, எங்கள் 10 பைசா கூட டாக்டர் கிட்ட போகாத ஆண்டாக, அது சுகத்தின் ஆண்டாக, அது ஆரோக்கியத்தின் ஆண்டாக, பலத்தின் ஆண்டாக நாங்கள் முடிசூட்டுகிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டாக மாற்றுவீராக. ஆண்டவரே, சந்தோஷத்தின் ஆண்டு, அது சமாதானத்தின் ஆண்டு. நீங்க அட்லீஸ்ட் ஒரு ஆமேனாவது சொல்லலாம். அந்த 2013 சந்தோஷத்தின் ஆண்டு, அது சமாதானத்தின் ஆண்டு, அது வெற்றியின் ஆண்டு, அது திருப்புமுனையின் ஆண்டு. இதுவரை இழந்த ஆசீர்வாதங்களை 2 மடங்காய் பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு, வியாதி இல்லாத ஆண்டு, அது உன் பெயரும் புகழும் நீ பெற்றெடுக்கிற ஆண்டு, உன் கனவெல்லாம் நினைவாகிற ஆண்டாக, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டும் ஆண்டு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஆண்டு, லைஃப் செட்டில் ஆக போகிற ஆண்டு, உன் வாழ்க்கையை நீ மறக்க முடியாத ஒரு ஆண்டாக ஆண்டவர் 2013 முத்தரிக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் அப்படியாக நீ செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒருவரும் வெறுமனே போவதில்லை, சரித்திரம் கிடையாது. ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு வந்தவங்களை தண்ணியாவது கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இதுவரைக்கும் உங்களை யாருன்னு தெரியாது. இன்னைக்கு ஒரு சிலர் ஒரு கட்டாயத்தின் நிமித்தம் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் கடந்து நிற்கிற பரம்பொருள் என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளும் பொருட்டு ஆண்டவரே, இந்த குருட்டு வைராக்கியத்தை விட்டுவிட்டு படைத்த இறைவனை நான் தேடி ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தின் ஆகியோருக்கு வரட்டும். ஆண்டவரே, எல்லா மன இருளும் நீங்கட்டும். ஆண்டவரே, மனக்கண்களை நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவரே, இவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை படைத்த இறைவனுக்காக நாங்கள் வேறு பிரிக்கிறோம். ஒரு தீய வல்லமைகளை ஆளுகை செய்யக்கூடாது. இப்பொழுதே இந்த பிள்ளைகளை ஆளுகை விட்டு நீ வெளியேறி போ. உன் ஆலையில் இருந்து பிசாசே, உன் ஆலையில் இருந்து இவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் குடும்பத்தை நாங்கள் வேறு பிரிக்கிறோம்.
2013 போக்கை வரத்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே சைக்கிள் இருந்து கூட கீழே விழுந்து முழங்கால் தேஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய பாதுகாவல் வைப்பீராக, உங்களுடைய பாதுகாவல் இருப்பதாக, உங்களுடைய சமாதானம் இருப்பதாக. ஆண்டவரே, ஒருத்தருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. ஆண்டவரே, நீர் இடைபடுவீராக. ஆண்டவரே, ஆற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறீர், விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறீர், எங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவர் ஒருவர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க இருக்கும்போது எங்க பிள்ளைங்களை அளவிட மாட்டாப்பா, நீங்க இருக்கும்போது எங்களை அளவிட மாட்டீங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அவருடைய கண்ணீருக்குரிய எல்லா காரணங்களையும் தேவரீர் மாற்றிப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த அனைவருக்கும் ஆண்டவரே, இன்றைக்கு வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஆண்டவரே, உலகம் தர முடியாத ஒரு சமாதானம், ஆண்டவரே, பரலோகம் மாத்திரம் உங்களால் மாத்திரம் தரக்கூடிய அந்த சமாதானத்தை இன்றைக்கு அவர் இதயத்தில் வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அற்புதமான காரியங்களை செய்ததற்காக நன்றி. ஆண்டவரே, ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். நாங்க சொல்ல மறந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவரே, அதெல்லாம் 2013 அற்புதமாய் நீர் தரப்போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டுதலை இம்மட்டுமாய் கேட்டு ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் பதில் தந்தபடியால் நன்றி செலுத்தி பிரார்த்தனை நிறைவு செய்கிறோம். ஆமென். கவனிங்க, ஐயா பிரார்த்தனை பண்ணி முடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா நீங்க சோதிச்சு பாருங்க. வலியோட வந்திருந்தீங்கன்னா அந்த வலி இருக்கான்னு சோதிச்சு பாருங்க. உங்களுக்கு விடுதலை ஆனவங்க தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. நம்முடைய விசுவாசிகள் வாலண்டியர்ஸ், நீங்க அதுக்கு உதவி செய்யுங்க. இப்ப கவனிங்க, ஐயா உங்களுக்காக தனித்தனியா பிரார்த்தனை பண்ண போறாரு. நீங்க தயவு செஞ்சு அடிச்சு பிடிச்சிட்டுலாம் வர வேண்டாம். உங்களுக்காக தனித்தனியா பிரார்த்தனை பண்ண போறாங்க. விசுவாசிகள் தயவு செஞ்சு யாரும் வரக்கூடாது. இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை. அதனால நீங்க முண்டி அடிச்சுட்டு வராம லைனா வந்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் நம்மளுடைய பிரதர்ஸ் யாராவது 2-3 பேர் முன்னாடி வந்தீங்கன்னா பரவாயில்ல, வந்து கொஞ்சம் நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்க ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப ஐயா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறாரு. நல்லானவங்க தயவு செய்து முன்னாடி வந்து நீங்க சோதிச்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கும். முன்னாடி வந்து சொல்லுங்க, உங்களுடைய சாட்சிகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.